மகிழ்ச்சி உங்கள் அறிமுகத்துக்கு. ஆரம்பிச்சிடலாமா நம்ம? ஓகே, ஆரம்பிச்சிடலாம். சரி, மகிழ்ச்சி. இப்போ இங்க கிட்டத்தட்ட ஒரு 27 பேர் நம்ம இருக்கோம். எஸ். இந்த 27 பேர்ல இந்த தலைப்புக்கு நம்ம என்ன தலைப்பு இன்னைக்கு? யாருன்னா வாய்த்தன்னு சொல்லுங்க. பொது மேடையில் உரையாடுவது, உரை நடத்துவது எப்படியா? பொது மேடையில் ஒரு சிறந்த முறையில் உரையாற்றுவது எப்படி? பொதுவா இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. மேடை பேச்சை வளர்த்து கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு காலத்துல வந்து நமக்கு வெறும் மேடை ஏறி பேசுறது தான். ஏதோ ஒரு மன்றத்திலயோ எங்கேயோ ஒரு இடத்துல குழு நம்மளை இன்வைட் பண்ணா காலேஜ்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல, அதாவது மக்கள் கூடும் இடங்களிலே நாம கூப்பிட்டு பேச சொன்னாங்கன்னா நம்ம பேசுவோம். இது வந்து டைரக்டா பேசுறது. இன்றைக்கு அதை தவிர இன்றைக்கு நம்ம இப்ப இங்க கூடி குழுமி இருக்கோம் இல்லையா, இது வந்து ஆன்லைன்ல பேசுறோம். ரெண்டு விதமான பப்ளிக் ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு நமக்கு இருக்குது. நேரா வெர்ச்சுவல் ஸ்பீக்கிங் ஒன்று இருக்குது, ரியல் ஸ்பீச் ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு விதமான இடம் இருக்கு. பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்துட்டாலே இன்னைக்கு வந்து ஒரு காலத்துல பப்ளிக் ஸ்பீக்கிங்ல எப்படி பேசணும் அப்படின்னு சொன்னா, மேடை ஏறினா எப்படி பேசலாம், இந்த மேடை பேச்சுக்கு ஒரு ஒரு வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறையில நம்ம இப்படி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு மெத்தட் இருந்தது. இப்போ அது டோட்டலா அது மட்டும் இல்லாத பப்ளிக் ஸ்பீக்கிங்ன்றப்ப இப்போ ஆன்லைன்ல வீடியோ கான்ஃபரன்சிங்ல பேசுறது, ஜூம்ல பேசுறது, இந்த மாதிரி இன்டர்நெட்ல பேசுறது, இட் இஸ் கால்ட் வெர்ச்சுவல் மீட்டிங் இல்லையா? அந்த வெர்ச்சுவல் மீட்டிங்லும் பேசுறோம் அப்படின்றதுதான் ரெண்டு விதமான ஸ்பீச் இருக்கு. இப்ப ரெண்டுத்துக்கும் நாம எப்படி என்ன வித்தியாசம் பண்ணி பேச முடியும்? முதல்ல காமனான விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். நீங்க நல்லா பேசக்கூடியவங்க இப்ப 20 பேர் இருக்கோம்னா 21 பேர் இருக்கோம்னா இதுல நல்லா பேசக்கூடியவங்களும் இருப்பீங்க, ஓரளவுக்கு சுமாரா பேசக்கூடியவங்களும் இருப்பீங்க, ஸ்டேஜ் ஏறி பேச தெரியாதவங்களும் இருக்கலாம். எத்தனை பேர் யாருன்னா இருக்கீங்களா நல்ல ஸ்பீக்கர்? இங்க யாருன்னா முன்னாடி இதுல நாங்க நிறைய பேசுவோம் சார் அப்படின்ற மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா? தெரிஞ்சுக்கலாமா? செல்வி தாங்க சார். ஓகே. இல்ல, பல பேர் இருக்காங்க. அவங்க மேடம் சலிகா பேசுவாங்க, அப்புறம் சாந்தி, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தன்னடக்கமா இருக்காங்க. தன்னடக்கமா இருந்தா அப்புறம் எப்படி பேசுறது? நம்ம வந்து எங்க தன்னடக்கமா இருக்கணும்ன்றது ஒண்ணு. கேள்வி கேட்கிறோம்ல, ஒரு கேள்வி கேட்கிறோம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொன்னாதான் நீ எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் இல்லையா? யாரெல்லாம் சொல்லுங்க, கடை நல்லா பேசுறவங்க, ஓரளவுக்கு சுமாரா பேசுறவங்க. இல்ல சார் எனக்கு பேசவே தெரியாது, எது இருந்தாலும் சொல்லலாம், டக்கு டக்குன்னு சொல்லுங்க. பார்வதி மேடம், சாந்தி, ஷர்மிளா. பேச தெரியாது சார். ஓரளவுக்கு. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓரளவு பேசுவேன் சார். வெரி குட், அதுதான் தேவை எனக்கு. நீங்க? நானும் சுமாரா பேசுவேன். சுமாரா பேசுங்க, இதுதான் தேவை எனக்கு. அப்புறம் வேற யாரு? நான் ரொம்ப வெக்கப்படுவேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க. வெக்கப்படுவேன் சார். எப்படி? ரொம்ப வெக்கப்படுவேன் சார். நீங்க எல்லாருமே வெக்கப்பட்டு தானே கேமரா ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப எல்லாரையும் திறக்க சொல்லவா? ஆமா, அது திறந்தா தானே பப்ளிக் ஸ்பீக்கிங்ல தெரியும். எனக்கும் உங்களை பார்த்த மாதிரி இருக்கும்ல. ஓகே, திறந்துருவோம். அவ்வளவுதான். முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண செல்வியே கேமரா மூடிட்டு தான் பேசுறாங்க. அது முதல்ல அதுவே தப்பு. மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ற ஒருத்தர் கேமரா ஆன் பண்ணிட்டு பேசுறது தானே ஒரு முறை. அப்பதானே அந்த 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 எக்ஸ்பிரஷன் தெரியும், நம்ம எந்த அளவுக்கு நம்ம பேசுறோன்றது தெரியும், மத்தவங்களுக்கு பிராக்டிஸ் வரும். ஓகே, செல்வி பேசுறாங்களா, எப்படி பேசுறாங்க, அவங்களோட முகத்துல என்ன புன்னகை இருக்குது, எவ்வளவு அழகா இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும் போதுதான் நம்மளும் பேசணுமே அவங்கள பார்த்து அப்படின்ற அந்த உணர்வை நாம தெரியாத, நம்ம அவங்களுக்கு சொல்லாத சொல்றோம். அது அப்போ கேமரா ஆன் பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா கேமரா ஆன் பண்ணி பேசுறதுன்றது முக்கியம். இப்ப எல்லாருமே அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இந்த நேரத்துல வந்திருக்கீங்க, ஏன் ட்ரெஸ் பண்ணி, ஒரு கூட்டம் நடக்குது, அப்ப அந்த கூட்டத்துக்கு நம்ம போறோம், அப்ப பிரசன்டபிளா இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் தான் ஆர்கனைஸ் பண்ண போறேன், நான் இவங்களை பார்த்த உடனே செல்வி பார்த்தோன்னு போட்டு உட்காந்துருந்தோம். சரி ஓகே கேமரா ஆன் பண்ணிட்டு தான் பேச போறாங்கன்னு நினைச்சா என்னை இன்ட்ரோடியூஸ் பண்றப்போ கேமரா ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் யோசித்தேன், ஓகே ரைட்டு மகிழ்ச்சி ரைட். சார் இப்போ பலரும் இருக்கிறீங்க, எல்லாருக்கும் தகுந்த மாதிரி தான் நான் இங்க இருந்து பேசணும். அப்போ ஒரு 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 விஷயத்த பேசுறப்ப நமக்கு முன்னாடி யார் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான செய்தி. நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு இங்க எல்லாருக்குமே கேள்வி என்ன வருதுன்னா, ஏன் பேச மாட்டேன்றோம், ஏன் பேசுறதுக்கு வெக்கப்படுறோம் அப்படின்றது தான் இங்க கேள்வி வருது. ஓகே ரைட். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் இது எல்லாருக்குமே தெரியும்ல, எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சித்திரமும் கைப்பழக்கம் சும்மா வரைஞ்சு 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 கண்டினியூஸா எப்பயுமே வரைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப அழகான படம் வந்துருக்கு. காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா படம் வரும். அவங்கள மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்படி உட்கார வச்சுட்டு அப்படி மீட்டிங் நடக்கும் போது அப்படி மீட்டிங் நடந்துட்டே இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க பாட்டு உட்காந்துருப்பாங்க, பார்த்து பார்த்து கரெக்டா வரைஞ்சு மீட்டிங் முடிஞ்சவொன்னு அப்படியே நம்மள வரைஞ்சு கொடுக்குறாங்க. என்னோட ஒரு மீட்டிங்ல அப்படிதான் ஒருத்தர் வரைஞ்சாரு. நான் பாட்டு உட்காந்து மீட்டிங்ல இருந்தோம், முடிச்ச பிறகு என்னோட உருவத்தை அப்படியே வரைஞ்சு எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் ஸ்டெடியை ஒரு நேரா கூட இல்லை, நான் அங்க இங்க அசைஞ்சுன்னு ஓடின்னு வந்துட்டு தான் இருந்தேன். பட் இருந்தாலும் ஸ்டேஜ்ல இருந்தேன், என்ன அப்படியே வரைஞ்சி கொடுத்தாரு. எப்படி வரைஞ்சாரு? அவருடைய பழக்கம், ரெகுலரா இதே மாதிரி வரைஞ்சி 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 கொடுத்ததுதான். அப்போ நம்ம எந்த ஸ்டெப் எடுக்கணும்னாலும், இப்ப நாம 100 பேர் ஒரு 10 பேர் டான்ஸ் ஆடுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப யாருக்குன்னா டான்ஸ் ஆட தெரியுமா இங்க? இனிமேல்தான் கத்துக்கணும். இந்த வயசுல நல்ல வேலை, இந்த வயசுல கத்துக்கணுமான்னு கேட்காத, இனிமேல் தான் கத்துக்கணும்னு சொன்னதுல மகிழ்ச்சி. எப்படி ஓரளவுக்கு ஆடுவோம் சார். சரிங்க, ஓரளவுக்கு ஆடுவீங்க, ரைட் ஓகே. பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க யாருன்னா இருக்கீங்களா? ரைட். யாரெல்லாம் பாட்டு பாடுவீங்க? பாடலாம், ஆனா கேக்குறவங்க சகிச்சுக்கணும்ல. அதை பத்தி நமக்கு என்ன, இப்ப நான் கூட தான் பேசுறேன், நீங்க சகிச்சுக்கினாலும் சகிச்சிடலாம், நான் பாட்டு பேசுறதுக்கு வந்துட்டேன்ல இல்லையா? நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு இருந்தேன்னா நான் பேச முடியாதுல்ல. ஒரு 100 பேர் இருக்கோம்னா யாருக்கெல்லாம் டான்ஸ் ஆட தெரியும், யாருக்கெல்லாம் பாட்டு பாட தெரியும்னா ஒரு 4 பேருக்கு, ஒரு யாருக்கெல்லாம் டான்ஸ் ஆட தெரியும்னா ஒரு 10 பேர் கை தூக்குவாங்க. யாருன்னா டான்ஸ் ஆட பாட்டு பாட தெரியும்னா ஒரு 10 பேர் கை தூக்குவாங்க. யாரெல்லாம் ஸ்டேஜுக்கு வந்து பாட்டு பாட தெரியும், யாருக்கெல்லாம் ஸ்டேஜுக்கு வந்து டான்ஸ் ஆட தெரியும்னு கேட்டா 2 பேர் வர மாட்டாங்க. 2 பேர் கூட வர மாட்டாங்க, இல்ல ஒருத்தர் வருவாங்க, மிஞ்சி மிஞ்சி போனா ஒருத்தர் தான் வருவாங்க. அப்போ அந்த ஒருத்தர் மட்டும்தான் அவருக்கு இருக்கிற அந்த தைரியத்தை வளர்த்துக்கிறாரு. அதாவது என்னன்னா, நம்ம முதல்ல வந்து வெக்கப்படுறதுன்றத உடைச்சிடுறாங்க, ஷைனஸ்ன்றத உடைச்சிடுறாங்க மேல வர்றதுக்கு. சரி, எனக்கு ஒரு திறமை இருக்குது. இப்ப நம்ம எல்லாருக்குமே பேச்சு திறமை இருக்குது இல்லையா? எல்லாருமே நல்லா பேசுவோம், வீட்டுல லொடன்னு பேசுவோமா இல்லையா? சண்டை போடுறப்ப பேசுவோமா இல்லையா? எங்க பார்த்தாலும் கதை பேசுவோமா இல்லையா? போன்ல மணிக்கணக்கா பேசுறோமா இல்லையா? அப்ப பேச்சு திறன்ன்றது நம்ம கூடவே பிறந்திருக்கு. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோன்றதுதான். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு திறமைய நாம பயன்படுத்தி இல்லாத இல்ல. பேச்சு கலைன்றது எல்லாருக்கிட்டையும் இருக்குது. எல்லாரும் நல்லா பேசுறோம், சவுண்டாவும் பேசுவோம், நிதானமாவும் பேசுவோம், யாருக்கும் கேட்காத குசு குசுன்னு பேசுவோம். பேசுறோமா இல்லையா? 2 பேருக்கு மட்டும் என்ன பேசுறானே தெரியாது, நான் பேசினே இருப்பாங்க, அந்த மாதிரியும் பேசுவோம். ஸோ எல்லா லெவல்லயும் நம்மளால பேச முடியுன்றப்ப, அப்ப பேச்சு வந்து நம்ம எந்த அளவுக்கு நாமளே வளைச்சு வச்சிருக்கோம். எங்க தேவை சத்தமா சேர்த்து போடணுமோ அங்க தேவையான இடத்துல பேசுறோம், எங்க குறைச்சு பேசணும் அங்க பேசுறோம், எங்க நிதானமா பேசணும் பேசுறோம், எங்க யாருக்கும் கேட்காத ஒருத்தருக்கு சொல்றது மட்டும் பேச முடியும்னா பேச முடியுது. அப்ப எல்லா விதத்திலயும் நம்மளால நம்மளுடைய பேச்சு திறனை மாத்த முடியுதுன்றதுதான் அது. இந்த திறன் நம்ம கிட்ட இருக்குதுன்றத முதல்ல நாம உணரணும். ரெண்டாவது, நம்ம பேசணும்ன்றது ஸ்டேஜுக்கு பேசணும். இப்ப இத்தனை பேர் வந்திருக்கீங்க, இத்தனை பேரும் வந்து எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்றத செல்வி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, நிறைய பேர் ஆர்வமா இருக்கிறாங்க, இதை கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க. எனக்கு சந்தோஷமா இருந்தது. முதல்ல அந்த ஆர்வம் தான் முக்கியம், நம்ம அது கேட்கிறோன்றது. இந்த ஆர்வத்துக்கு அடுத்தது டிசிஷன் மேக்கிங்னு ஒண்ணு இருக்கு. என்ன டிசிஷன் மேக்கிங்? அடுத்தது நான் பேச போறேன். முதல்ல நம்ம முடிவு எடுக்கணும். எல்லாரும் நம்ம கூட வராங்க, 10 பேர் இருக்கீங்கன்னா நீங்க 20 பேர் இருக்கோம்னா இந்த 20 பேரும் வாரத்துக்கு ஒரு நாள் பேசினீங்கன்னா 20 வாரம் ஓடிடும். தாராளமா பேசலாம், யாராலும் பேச முடியாதுன்னு இல்லை. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் நான் இன்னைக்கு பேச போறேன், அடுத்த நாள் நான் பேச போறேன், அடுத்த நாள் நான் பேச போறேன்ட்டு ஒரு முடிவு எடுக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த முடிவு மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்க அடுத்த ஸ்டெப் மேல வந்துட்டான். முடிவு எடுத்து அவங்களால மட்டும்தான் ஸ்டேஜுக்கு வர முடியும். அப்போ நம்மளால முடிவு நம்ம கையில தான் இருக்குது. நம்ம முடிவு நம்ம கையில தான் இருக்குன்னா அப்ப
நமக்கு பேசணுன்றது முக்கியம். பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம இது ஒரு கூட்டம், எல்லாருமே ஒருத்தர் பேசுறதே நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நமக்குள்ளே மனசுல சொல்லும், ஐயோ நம்ம இது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுமே, இவங்க சொல்றதை விட நிறைய தோணுமே, நம்ம கிட்ட இவ்வளவு பார்த்துமே, இவ்வளவு அனுபவங்கள் இருக்கு, நான் இதை ஷேர் பண்ணலாமேன்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம வெளியில சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு பயம். ஸ்டேஜ் ஏறினவனே நிறைய காலேஜ்ல பார்த்திருக்கேன், நிறைய ப்ரொஃபசர்ஸ் பார்த்திருக்கேன். ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்கன்றது குழந்தைங்க தெரியாதுன்றது வேற விஷயம். ப்ரொஃபசர்ஸுங்களே நிறைய பேர் வந்தீங்கன்னா ஸ்டேஜ்ல கூப்பிட்டு பேச சொன்னா பேச மாட்டாங்க. ஒரு நன்றி உரை சொல்ல சொன்னா சொல்ல மாட்டாங்க. ஒரு வாழ்த்துறை சொல்ல சொன்னா சொல்ல மாட்டாங்க. ஒரு வரவேற்புரை சொல்ல சொன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு தயக்கம், நமக்குள்ள ஒரு தயக்கம். ஐயோ நம்ம பப்ளிக்ல போய் பேசுறோமே, இவ்வளவு 4 பேர்கிட்ட பேசுறோமே, என்ன நினைச்சுக்குவாங்களே, யாரும் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா யாருமே முன்னாடி வரல. யாரு முன்னாடி வராங்களோ அவங்க தைரியம் உள்ளவங்க. அவங்க நினைச்சுக்கிறதுக்கு, அவங்களுக்கு முதல்ல நினைச்சுக்கிறது என்ன, அவங்களால வர முடியல, நாம வரோம் இல்ல. அப்ப நம்ம கிட்டதான் அந்த திறன் இருக்கு. அந்த திறனை நாம முன்னாடி உணர்ந்து நம்ம வெளியில வரணும். முதல்ல வெளியில வந்துட்டோம், புரியுதுங்களா? அப்போ நம்ம பேசுறதுக்கு என்ன முடிவு பண்றோம், எப்படி பேசணும். 2 ஸ்டேஜ் சொன்னேன். விஷுவலா இருக்கு, விஷுவல் ஸ்டேஜ், வெர்ச்சுவல் ஸ்டேஜ் ஒன்று சொன்னேன், ரியல் ஸ்டேஜ் ஒன்று சொன்னேன். வெர்ச்சுவல் ஸ்டேஜ்ன்றது இந்த இதுல பேசுறது, நம்ம மானிட்டர்ல பேசுறது, ஜூம்ல பேசுறது தான். பட் டைரக்டா பேசுறது ரியல் ஸ்டேஜ். ரெண்டுத்துக்கும் மெத்தட் ஒண்ணுதான், நமக்கு கான்பிடென்ட் ஒண்ணுதான். ஒரு சில இடங்கள்ல சில சில வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்க வேண்டியது, அந்த வழிமுறைகளை நாம கண்டுபிடிக்க வேண்டியதுதான். நம்ம அது என்னென்னன்றதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்ப நம்ம ஒருத்தரை கூப்பிடுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, முதல்ல நம்ம 5 நிமிஷம் பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறோமா, தயார்படுத்திக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், என்ன பேச போறோம், நம்ம என்ன சப்ஜெக்ட் பேச போறோம் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஒரு டாபிக் கொடுத்துட்டாங்க, இந்த டாபிக்ல நம்ம பேச போறோம்னா நம்ம உடனே இன்னைக்கு கூப்பிட்டு உடனே பேச சொல்ல போறது இல்லை. இப்ப நீ இந்த கூட்டத்துல எல்லாருக்கும் இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் வரீங்க, நீங்க ரேண்டமா வாங்க, செலக்ட் பண்ணி நீங்க பேசுங்கன்னு சொல்ல போறது இல்லை. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணி நீங்க பேசுங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்து கேட்கறாங்க. நம்ம பேசுறோம்னு முடிவு எடுத்துறோம். நம்ம பேசணும்னு முடிவு எடுத்த பிறகு ஒரு தலைப்பு கொடுத்துறாங்க. அந்த தலைப்பு நம்மளே கேட்பாங்க, நீங்க என்ன தலைப்புல பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுக்காக கேட்கறாங்கன்னா, நாம எந்த தலைப்புல மாஸ்டரா இருக்கிறோம். இப்ப அவங்க கொடுக்குற சப்ஜெக்ட் எனக்கு தெரியாது இருக்கலாம். நீ இப்ப எனக்கு மேத்ஸை பத்தி பேச சொன்னா எனக்கு தெரியாது, ஒரு ராக்கெட் சயின்ஸை பத்தி பேச சொன்னா எனக்கு தெரியாது, உளவியல் பேச சொன்னா எனக்கு தெரியும். அப்போ என்னால என்ன பேச முடியும்ன்றதை நான் டிசைட் பண்றேன். எனக்கு உளவியல் பட்டம் தான் தெரியும், அதுல எந்த சப்ஜெக்ட் பேச சொன்னாலும் நான் பேசுவேன் அப்படின்றது எனக்கு தெரியும். அப்ப நான் என்னோட சப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்றேன். இப்போ உங்களுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க, அந்த சப்ஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கீங்க. அந்த சப்ஜெக்ட்ல நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்ப அந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஈஸி, ரொம்ப ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பேச போறீங்க, ஓகே ரைட். ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க, ரைட் ஓகே. அந்த சப்ஜெக்ட்ல முதல்ல என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அந்த சப்ஜெக்ட்ல ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுவோம், எழுதுவோம், வரிசையா எழுதுவோம். கம்ப்ளீட்டா எழுதி பார்த்துட்டு இப்போ இது ப்ரிப்பரேஷன். அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு தலைப்பு கொடுத்துடுறாங்க, நாம தான் பேச போறோம் அப்படின்றத நம்ம முடிவு எடுத்துடுறோம். அந்த முடிவு எடுத்த பிறகு நாம என்ன பண்றோம், அந்த தலைப்புல ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ப்ரிப்பரேஷன் முதல்ல என்ன பண்ணலாம்னா, நமக்கு அந்த தலைப்புல என்னெல்லாம் தெரியும் வரிசையை எழுதிடலாம். அதுக்கப்புறம் இதுல இருந்து அடிஷ்னலா வேற என்னெல்லாம் தெரியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப ஈஸி ஆக்சுவலா. ஒரு தலைப்பு எடுத்துட்டோம்னா எந்த தலைப்பு போட்டாலும் கூகுள்ல வீடியோ இருக்கு, நிறைய வீடியோஸ் இருக்கு. நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச மொழிகள்ல இருக்கு. நீங்க போய் பார்த்துட்டு அவங்க பேசுறது பாருங்க. அவங்க பேசுற தலைப்பு நம்ம பேசுற தலைப்புல இருந்து ஏதாச்சும் நமக்கு டிப்ஸ் கிடைக்குதா எடுத்துக்கோங்க. அந்த டிப்ஸும் எடுத்துட்டு, இல்ல அதுக்குரிய புத்தகங்கள், நம்ம புத்தகம் வாசிக்கும் போது என்ன ஆகுன்னா, இப்ப நிறைய பேசுறோம் இல்லைங்களா, புத்தகத்துல நிறைய எழுதியிருப்பாங்க. எழுதியிருக்கிறப்ப சில நுணுக்கங்கள் கிடைக்கும். அதை வாசித்தோம்னா, புத்தகங்களை வாசித்தோம்னா நமக்கு ஒருத்தர் பேசியிருப்பாரு, அதே பேச்சுக்குரிய புத்தகம் இருக்கும். அந்த புத்தகம் வாங்கி படிக்கும் போது என்னன்னா, அவர் சொல்ல மறந்த செய்திகள் கூட இங்க புத்தகத்துல இருக்கும். அப்ப அந்த சில நுணுக்கங்கள் இருக்கும். அங்க இருந்து இந்த செய்தியை சொல்ல, நாம இதை சொல்லலாம் அப்படின்ற பாயிண்ட் எடுத்துக்கலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்றோம். இந்த ப்ரிப்பரேஷன் முக்கியம். ப்ரிப்பரேஷன் ஒரு 3 முறை நம்ம சொல்லிக்கணும். இந்த ப்ரிப்பரேஷன் தான் முக்கியம். எது இருந்தாலும் நம்ம பேச போறோம் அப்படின்னா என்ன டாபிக், அந்த டாபிக்கு என்ன செய்தி சொல்ல போறோம், இந்த தகவல்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலையா அப்படின்றது ஒண்ணு இருக்கு.
இப்ப நம்ம செலக்ட் பண்ற சப்ஜெக்ட் நமக்குரிய சப்ஜெக்ட்ன்றப்ப மத்தவங்க எல்லாம் ஆடியன்ஸ் யார் இருக்காங்க, அந்த ஆடியன்ஸ்க்கு என்னென்ன சப்ஜெக்ட் தெரியும், அவன் ஓவராலா தெரியும். தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்க கொடுத்த சப்ஜெக்ட்ல அந்த டாபிக்ல அதுல அந்த தலைப்புல நாம என்னெல்லாம் சப்ஜெக்ட் தெரியுமோ அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரிசையா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா ஒரு 2-3 வீடியோ பார்க்கலாம், 2-3 பேச்சாளர்களோட வீடியோ பார்க்கலாம். அதை பார்த்துட்டு ஒரு லிஸ்ட் அவுட் பண்றோம். இந்த டாபிக்ல நான் ஒரு 20 பாயிண்ட் எடுத்துட்டேன்னு வச்சுங்களேன். 20 பாயிண்ட் எடுத்துட்டேன். இந்த 20 பாயிண்ட் எனக்கு 10 நிமிஷத்துல பேசணும். 10 நிமிஷம் தான் பேசுறாங்க. நீங்க 20 பாயிண்ட் நம்ம ஒரு முறை என்ன பண்ணலாம், 2 விதமான ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஒண்ணு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். நம்ம பேசி பாக்குறது எப்படி, ஒரு சிலர்லாம் எப்படி பேசுவாங்கன்னா அவங்க எப்படி பேசணும்ன்றத கண்ணாடி முன்னாடி நின்று பேசுவாங்க. சிவாஜி கணேசன் எல்லாம் பாத்தீங்கன்னா நடிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்று நடிச்சுட்டு தான் அடுத்த நாள் ஆக்டிங்க்கு போவாரு. பலர் இருக்காங்க, அவங்க வந்து கண்ணாடி முன்னாடி நின்று அவங்க பேசுறத வாய்ஸ் எப்படி ரியலா பேசணுமோ அதே மாதிரி பேசுவாங்க. இப்ப நான்லாம் என்னெல்லாம் கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ப்ரிப்பேர் பண்ணிட்ட பிறகு நைட்டு படுக்கும் போது நாளைக்கு நான் எப்படி பேச போறேன்றத மனசுலயே ஓட விடுவேன். முதல்ல என்ன பேச போறேன், அதுக்கு அடுத்தது என்ன பேச போறேன், அதுக்கு அடுத்து இது என்ன பேச போறேன்றது நான் இமேஜினேஷன்லயே ஓட விடுவேன். இந்த இமேஜினேஷன் என்ன ஆகும்னா எனக்கு மைண்ட்ல யோசிக்க பிரெயின் எடுத்து வச்சுக்கும் உள்ளது. எனக்கு நான் எடுத்து வச்ச பாயிண்ட் 20 பாயிண்ட், மொத்தமா ப்ரிப்பேர் பண்ணது 20 பாயிண்ட். நான் ஸ்டேஜுக்கு போன பிறகு 20 பாயிண்ட் எனக்கு பிரெயின் கொடுக்குமானா கொடுக்காது. அதுல திடீர்னு ஒரு 5 பாயிண்ட் மறந்துடுவேன். 20 பாயிண்ட் வரிசையா சொல்லணும்னு அவசியம் இல்லை. எதை கனெக்ட் பண்ணி சொல்ல முடியுமோ அதை கனெக்ட் பண்ணி சொல்லலாம். அந்த 20 பாயிண்ட் எனக்கு ஸ்டேஜ்ல 5 பாயிண்ட் மறந்து போச்சு அப்படின்னா கவலையே பட வேணாம். நீங்க 20 பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. நான் 20 பாயிண்ட் சொல்ல போறேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரு சில கருத்துக்கள் வச்சிருக்கேன், அந்த கருத்துக்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லலாம். இல்ல நீங்க பாட்டு பேசிட்டே இருக்கலாம், எதுவுமே சொல்லாத. அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்க 20 பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன்னு ஆடியன்ஸுக்கு தெரியாது. ஆனா நீங்க எத்தனை பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கோ, 15 பாயிண்ட் ஞாபகம் இருந்தா 15 பாயிண்ட் சொல்லிட்டுங்க. 12 பாயிண்ட் வந்து ஞாபகம் இருந்தா நிச்சயமா உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு 20 பாயிண்ட்னா 20 பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணா நிச்சயமா 10 பாயிண்ட் சத்தியமா சொல்லிடுவீங்க. இல்ல 15 பாயிண்ட் சொல்லிட்டு ஏதோ 1-2 மறக்கும். ஆனா இந்த பிரெயின் என்ன பண்ணும்னா அது ரிலேட்டடா வேற சில பாயிண்ட வந்து உங்களுக்கு எங்கேயோ செய்தி கேட்டிருப்பீங்க, எங்கேயோ விட்டா படிச்சிருப்பீங்க, யாரோ ஒரு இது விஷயம் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, அதோட கனெக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த கதையை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொடுக்கும். அப்ப என்ன பண்ணலாம், நீங்க டக்குன்னு அதை இணைச்சு சொல்லிடலாம். அப்போ உங்களோட ஸ்பீச் வந்து ஃப்ளோவா வந்துட்டே இருக்கும், உங்களுக்கு தடுமாற்றம் இருக்காது. நீங்க முதல்ல முடிவு பண்ணினா என்ன வருது அது விட்டுடும். மறந்ததை பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கடகடன் பேசி முடிச்சிட்டீங்கன்னா மறந்துச்சு 5 பாயிண்ட்னா கவலைப்படாதீங்க. இவ்வளவு நேரம் கேட்டு உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய கைத்தட்டு கிடைக்கும். ஏன்னா நீங்க என்ன மறந்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும், ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு தெரியாது, முன்னாடி இருக்கவங்களுக்கு தெரியாது, நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரியாது. அப்போ இன்னொரு விஷயம், நம்ம இந்த பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்றோம் இல்லைங்களா, இந்த பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்றப்ப ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னா அந்த சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்றப்ப நமக்கு முன்னாடி எந்த ஆடியன்ஸ் வரப்போறாங்க, நம்ம காலேஜ்ல பேச போறோமா, காலேஜ்ல பேச போறோம்னா ஸ்டூடெண்ட்டுக்கு பேச போறோமா, டீச்சர்ஸுங்களுக்கு பேச போறோமா, ப்ரொஃபசர்ஸுங்களுக்கு பேச போறோமா. அப்போ அந்த ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்பீச் வேற மாதிரி இருக்கும், டீச்சர்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்பீச் வேற மாதிரி இருக்கும், ப்ரொஃபசர்ஸ் ப்ரிப்பேர் பண்ற ஸ்பீச் வேற மாதிரி இருக்கும். அப்ப அந்த கேட்டகரியை நாம ஒதுக்கணும். ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணது சில பாயிண்ட் ப்ரொஃபசர்களுக்கும் சொல்லலாம், சில பாயிண்ட் டீச்சர்ஸுங்களுக்கும் சொல்லலாம். அப்போ நமக்கு அந்த காமனான பாயிண்ட் எல்லா இடத்துலயும் சொல்ல முடியும்னா, பட் அதுலயும் நம்ம என்ன பண்ணோம், ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு விதமான எக்ஸாம்பிள் சொல்லலாம், ப்ரொஃபஸரா இருந்தா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்ப நம்மளோட ஆடியன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்ப வயசானவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வயசானவங்க கிட்ட நம்ம போய் பேச போறோம்னா அங்க வந்து நம்ம சின்ன பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு பேசுற மாதிரி பேசினோம்னா அவங்களுக்கு போய் சேராது. அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சு, ஏன்னா அனுபவத்துல இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச விஷயம், அதனால அவங்ககிட்ட பேசுறது நியாயமே இல்லை. அவங்களுக்குரிய பாயிண்ட் நம்ம வயசுல நமக்கு நம்ம வயசானவங்க பேசுறோம் அப்ப அவங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும், அந்த ஒரு ப்ரிப்பரேஷன். அப்போ ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியம். ப்ரிப்பரேஷன் ஒரு பக்கம் நம்ம பண்ணிடுறோம், என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் வேணுன்றதை எடுத்துக்கிறோம், அந்த பாயிண்ட்ஸை எழுதி வச்சுக்கிறோம், ஒரு முறை பேசி பார்க்குறோம். நீங்க முதல் முறை தான் பேசுறீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸை நீங்க பிட் பேப்பர்ல பேசி எடுத்துட்டு போகலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு எப்போ கான்பிடென்ட் வருதோ அப்போ அது வரைக்கும் உங்களை நிறைய பேர் நல்ல பேச்சாளர் கூட பிட்ஸ் பாயிண்ட்ஸ் வச்சு பேப்பர்ல எழுதி வச்சுதான் பேசுவாங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் பாத்தீங்கன்னா எழுதி வச்சுதான் படிப்பாங்க. ஏன் எழுதி வச்சு படிப்பாங்க, அவங்க எதையும் வாய் தவறி வேற எதையும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவங்க அரசியல்வாதிகள்
இதுல இருக்கிறவங்க, ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க வாய் தவறி எதனா தப்பா சொல்லிட்டாங்கன்னா அது ரெக்கார்ட்ல ஆயிடும். அதை அவங்க நிறைவேற்ற வேண்டியது வரும். தவறான கருத்துக்களும் ஆயிடக்கூடாது. அதனால பெரும்பாலும் பெரிய தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எழுதி வச்சுதான் படிப்பாங்க. உலக தலைவர்கள் எல்லாருமே எழுதி வச்சுதான் படிப்பாங்க. அந்த எழுதி வச்சு படிக்கிற பழக்கமும் நல்லதுதான், தப்பு கிடையாது. நமக்குள்ள ஒரு கான்பிடென்ட் இருக்கும். அந்த கான்பிடென்ட்டோட நம்ம பேசும்போது எழுதி வச்சது நமக்கு தெரியும், இதெல்லாம் தெரியும். ஸோ அதனால சின்ன சின்ன டிப்ஸ் எடுத்துக்கலாம். அந்த டிப்ஸாவும் பேப்பர் வச்சுக்கலாம். இன்னைக்கு பிரசன்டபிள் திங்ஸ் வந்துருச்சு, பிபிடி வந்துருச்சு இல்லையா? கம்ப்யூட்டர் டெக்னாலஜில வரப்ப பிபிடி ரெடி பண்ணிட்டு நம்ம பேசலாம். எதுக்கு பிபிடி ரெடி பண்றோம்? இந்த பிபிடில நம்ம கொடுக்குற பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சொல்ற பாயிண்ட்ஸ், நம்ம சொல்ல போற பாயிண்ட்ஸ் மற்றவங்களுக்கும் விளங்கணும். அப்போ அது கூட ஒரு படத்தையும் போட்டு அந்த பாயிண்ட்ஸும் எழுதணும்னா பாக்குறவங்களே படிச்சிருவாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு நமக்கு தெரியாத வார்த்தையை சொல்றோம், ஏதோ ஒரு தெரியாத ஒரு ஆத்தர் பேர் சொல்றோம் அப்படின்னா அந்த ஆத்தர் பேரோ அந்த புக்கு பேரோ சொல்றோம் அப்படின்னா அந்த புக்கு பேரு நம்ம வந்து கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். இப்ப நான் சொல்றேன் வை வி ஸ்லீப் அப்படின்னு சொல்றேன். வை வி ஸ்லீப்னா ஏன் நம்ம தூங்குறோம் அப்படின்ற ஒரு இது. அந்த ஆத்தர் பேர் வந்து மேத்யூ வாக்கர் அப்படின்னு சொல்றேன். இது எத்தனை பேருக்கு மேத்யூ வாக்கர்ன்றது நான் ப்ராப்பரா சொல்றது போய் சேரும்? இதே நான் எழுதி போட்டு மேத்யூ வாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டுட்டு வை வி ஸ்லீப்ன்ற புக் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பார்க்கும்போது படிச்சு டக்குன்னு படிச்சுருவாங்க. ஓகே, வை வி ஸ்லீப் அப்படின்ற புக்கு இவர் மேத்யூ வாக்கர்ன்றது எழுதியிருக்காரு, அப்ப இதுல என்ன எழுதியிருக்காரு அவங்களோட பிரெயினை நம்ம தூண்டுறோம். அப்ப நமக்கு வந்து என்ன ஆகுனா நாமளும் மறந்து போக மாட்டோம். நம்ம அதை பார்த்த உடனே பிரெயின் சொல்லிட்டோம் இதுதான் வை வி ஸ்லீப் மேத்யூ வாக்கர், டக்குன்னு நீங்க படிக்கவே வேண்டியது இல்லை, அதை பார்த்த உடனே உங்களுக்கு உள்ள ஞாபகம் வந்துடும். அப்ப ஈஸி பிரசன்டேஷன், இந்த பிரசன்டேஷன் வந்துடும். அப்ப நமக்கு வந்து துணையா நம்ம கிட்ட பேப்பர் பிட்டோ இல்ல ஒரு பெரிய ஷீட் எடுத்துன்னு போறதோ இல்ல பிபிடி பிரசன்ட் பண்ணிட்டு போறதோ. பிபிடியில போடும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா பல படங்கள் போடலாம், பல சினிமா பிட்ஸ், ஆக்ஷன் மூவிஸ் போடலாம், இல்ல எங்கேயோ ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் போடலாம். இதெல்லாம் வந்து கண்கவரும் மக்களுக்கு ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் த என்வாயர்மெண்ட். எல்லா இடத்துலயும் பப்ளிக் ஸ்பீக்கிங்ல வந்து ஒரு கான்ஃபரன்ஸ்ல இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சு நமக்கு ஸ்டேஜ் கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த ஸ்டேஜை பிபிடியோட பயன்படுத்தலாம். இதே ஸ்டேஜ்ல எதுவும் கிடையாது, வெளியில தெருவோரத்துல கொடுக்குறாங்க, ஒரு மரத்தடியில உட்கார வைக்கிறாங்கன்னா அங்க பிபிடி நம்ம போட முடியாது, ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, கொஞ்சம் இருட்டா இருந்தாலும் தெரியும். அந்த நேரத்துல நம்ம பிட் பேப்பர்ல எழுதி எடுத்துட்டு போயிட்டு வச்சுட்டு பாயிண்ட் சின்ன சின்ன பாயிண்ட்டை பார்த்து என்னென்னு சொல்லலாம். ஸோ அதுதான் அப்ப நமக்கு தேவையான சப்போர்ட் வந்து பேப்பர் ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. இது வந்து ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷன் முதல்ல வந்துடணும். இப்ப நம்ம ஸ்டேஜுக்கு போயிட்டோம், முதல்ல நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 5 நிமிஷம் பேசினா போதும், 10 நிமிஷம் பேசினா போதும். ரொம்ப நேரம் பேச வேண்டாம். ரொம்ப நேரம் பேசணுன்ற அவசியம் இல்லை. நமக்கு தைரியம் இருந்துதான் பேசலாம். இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்பீச் எனக்கு 10 நிமிஷம் நான் பேசுறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. நீங்க அங்க போய் நேரம் எடுத்து உங்களுக்கு பிரெயின்ல பல பாயிண்ட் எல்லாம் கிடைச்சு நீங்க சொல்லி பேசுனீங்கன்னா உங்களுக்கே திருப்தி கிடைக்கும். நான் பேசின பிறகு எனக்கு நான் இன்னைக்கு நல்லா பேசுனேன் அப்படின்ற திருப்தி உங்களுக்கு கிடைச்சதுன்னா யூ பிரசன்டட் வெல். உங்களுக்கே தோணுச்சுன்னா ஐயோ நான் ஏதோ சொதப்பிட்டேன், நான் இது பண்ணலன்னா நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், ஏதோ பண்ணல அப்படின்னு சொல்லிடுற உள் மனசு சொல்லும். அப்ப நீங்க கவலைப்பட்டீங்கன்னா என்ன ஆகுனா அடுத்த ஸ்பீச் பேச மாட்டீங்க. அப்ப நாம என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு விதத்துல தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா கவலையே படாதீங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச் நான் அழகா பேசணும்னு நினைச்சேன், முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்தேன், ஸ்பீச் கொடுத்தேன், எனக்கு தப்பு நடந்தது, பிரச்சனை இல்லை, அடுத்த ஸ்பீச்ல நான் இதை விட சிறப்பா பேசுவேன். அப்ப அடுத்து இது எங்கெல்லாம் விட்டனோ அது பேசுவேன். அப்போ என்ன பண்றீங்கன்னா நீங்க இருக்கிற கான்பிடென்ட்டை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றீங்க, அந்த கான்பிடென்ட்டை லூஸ் பண்ணாத இருக்கிறீங்க. ஸோ அப்ப நம்மளோட டிசிஷன் தான். முதல்ல ஒரு ஸ்பீச் பேசுறோம், அந்த ஸ்பீச் நல்லா வந்ததுன்னா திருப்தியா இருக்கு, இன்னும் நான் மேம்படுத்திக்குவேன். நல்லா வரல, எங்கேயோ ஒரு இடத்துல நான் சில பாயிண்ட்ஸை விட்டுட்டேன், நான் உளறிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவலையே படாது, தப்பு இல்லை. ஏன்னா யாருமே ஒன்ன நினைச்சுக்க மாட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, இதான் முதல் ஸ்பீச், நான் பேசுறேன்னு சொல்லி கூட சொல்லலாம். அப்போ அவங்களுக்கும் தெரியும் பேசுறாரு பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. தப்பா பேசணும்னு நினைச்சாலும் கழுத்து வந்து சீவிட போறது கிடையாது. நான் ஏன்னா அவங்களுக்கு யாருக்கும் முன்னாடி வந்து பேசுற தைரியம் கிடையாது, நம்ம தான் பேசுறோம். அப்ப நமக்கு ஒரு தைரியம் இருக்குது, நம்ம பேசியிருக்கோம், தப்பா பேசிட்டேன், ஓகே அடுத்த முறை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். வேற யாராச்சும் இது கேட்டாங்க இது தவறுன்னா ஆமா நான் யோசிச்சுட்டேன், இதுக்கு தவறு தெரிஞ்சுக்கிறேன் நான், இல்ல நமக்கு தெரியல அந்த பாயிண்ட், வேற யாராச்சும் சொல்றாங்க இந்த பாயிண்ட் வந்து மாறி வந்திருக்கு அப்படின்னா நான் செக்அப் பண்ணிக்கிறேன், கரெக்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிருக்கோம், தப்பு கிடையாது. புரியுதுங்களா? சோ அப்போ வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது என்ன பிரசன்ட் பண்றோம்ன்றது ரெண்டாவது, அதுல எதை விட்டுட்டோன்றத பத்தி கவலைப்படக்கூடாது. தப்ப முழுசா சொன்னாலும் சரி, அதை பாதியா சொன்னாலும் சரி, எந்த விதத்துலயும் கவலைப்படக்கூடாது. அழகா முடிச்சுட்டு கன்க்ளூட் பண்றப்ப நீங்க வந்து
இவ்வளவு நேரம் கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு ஒரு 2-3 வார்த்தை பேசுனீங்கன்னா அந்த கன்க்ளூஷன்ல நிறைவு இருக்கும். நீங்க விட்டுட்டீங்கன்னு தெரியாது. அப்ப அந்த கன்க்ளூட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களோட ஸ்பீச் வந்து முழுமையான ஸ்பீச்சா இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, ஒரு மூணு செய்தி சொல்றேன். இதுல நம்ம பேசுறப்ப, மேடை ஏறி பேசுறோம், முதல்ல ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்னா நம்மளோட வார்த்தை ஒரு சிலருக்கு வராது, கொஞ்சம் சைலண்டா தான் வரும். அந்த நிலை இல்லாம நம்ம கொஞ்சமா சைலண்டா, இப்ப நான் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சு இந்த வாய்ஸ்க்கும் என்னோட வாய்ஸ் போக போக ரைஸ் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? சத்தம் தான் முக்கியம். நம்ம சொல்ற வார்த்தை தெளிவா போய் சேரணும். நம்ம சொல்ற வார்த்தை போய் யாருக்கு நம்ம சொல்றோமோ அது போய் தெளிவா சேரணும். நம்ம பேசுற சத்தம் வந்து எல்லாருக்கும் கேட்கணும். இப்ப நாம் பாட்டுன்னு யாருக்குமே கேட்காத ரொம்ப ஸ்லோவா பேசிட்டு காது கேட்காத மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா அவங்க எல்லாம் தூங்குவாங்க, நம்ம பாட்டுன்னு பேசிட்டு போகலாம். அந்த ஸ்பீச்ல என்ன பேசணுன்றதே தெரியாது. அவங்களே எதை கேட்டாங்க, நம்மளே எதை பேசணுன்ற மாதிரி இருக்காது. அது ஸ்பீச் இல்ல. நான் என்ன பேச வரேன், என்ன சொல்ல வரேன்றத நாம எவ்வளவு சத்தமா கேட்கும். அதாவது கத்த போறது இல்லை நமக்கு. நம்ம சொன்னா கேட்கும் அப்படின்ற கான்பிடன்ஸ். கேக்குதான்னு கேட்டுக்கலாம், நான் பேசுறது கேக்குதா அப்படின்னா லாஸ்ட்ல வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்கலாம். கேக்குதுன்னு சொன்னாங்கன்னா ஓகே ரைட், சவுண்ட் இதுதான் லிமிட். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சத்தம் போடலாம். அதிகமா சத்தம் பண்ணி ஆவேசமா கத்தி பேசும்போது அது வேற மாதிரி இருக்கும். இவர் வந்து கத்தி பேசுறாரு, ரொம்ப எமோஷனா பேசுறாருன்ற மாதிரி இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் வேண்டாம். சரி, அது வந்து சில நேரங்கள்ல சில இடத்துல பேசும்போது வரும். பல பேச்சாளர்கள் கவனிச்சீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல சொல்லுவாங்க, பேசுவாங்க. அதை நான் சொல்றேன். ஸோ வாய்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளவு சவுண்டா பேசுறோம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். நம்ம அந்த வாய்ஸ். ரெண்டாவது வந்து வாய்ஸ் மாடுலேஷன். வாய்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த வாய்ஸ் மாடுலேஷன் எப்படி பேசுறோம், வாய்ஸ் மாடுலேஷன் எப்படி பேசுறோம். சிரிக்கும் போது சிரிக்கிறோமா, அழும் போது சோகமா சொல்லும் போது சோகமா சொல்றோமா, இல்ல வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு சொல்றோமா, நிதானமா சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப சாஃப்டா சொல்ல வேண்டிய விஷயத்த சாஃப்டா சொல்றோமா, ஒரு ஆவேசமா கோபமா சொல்லக்கூடிய ஒரு காரியம் இது கோபமா தான் சொல்லி ஆகணும், அப்போ அந்த கொஞ்சம் கோபத்தோட சொல்றோமா, அது ரொம்ப முக்கியம். அப்ப அது வாய்ஸ் மாடுலேஷன். நம்ம எப்படி வாய்ஸ் மாடுலேட் பண்றோம், இதெல்லாம் தானாவே வரும். போக போக பேச பேச வந்துடும். அந்த வாய்ஸ் மாடுலேஷன் ரெண்டாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் இருந்ததுனாவே இந்த ரெண்டு வாய்ஸும் உங்களோட வாய்ஸ் மாடுலேஷனும் உங்களோட பாயிண்ட்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க பாரு, அந்த பாயிண்ட்ஸும் இருந்ததுனாவே உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். இந்த கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு அப்படின்னா உங்களோட பாடி வந்து கான்ஃபிடென்ட்டா ஃபோக்கஸ் பண்ணும். உங்களோட பாடி லாங்குவேஜ், நம்மளோட பாடி லாங்குவேஜ் தெரியுதுங்களா? நம்ம நடக்கும் போது நிமிர்ந்து நடப்போம். அந்த பார்க்கும் போது எல்லாரையும் டைரக்டா பார்க்க தோணும். ஏன்னா எனக்குள்ள கான்பிடென்ட் இருக்கு, எனக்குள்ள பாயிண்ட்ஸ் இருக்கு, என்னால சத்தமா பேச முடியுது, நான் பேசுறது கேக்குதுன்றப்ப மத்தவங்க எல்லாம் என்ன பாக்குறாங்களான்றதே நம்ம பார்க்கலாம். அப்ப ஐ கான்டாக்ட் ஒவ்வொருத்தரையும் அப்படியே ஒரு ரவுண்ட் பார்க்கலாம். நம்ம பேசுறப்ப அந்த ஐ கான்டாக்டும் என்னோட பாடி பொசிஷனும் அவங்கள போய் ரீச் ஆகுதான்னு கேட்கறதும் என்னோட முகத்துல வர அந்த எக்ஸ்பிரஷனும் இதெல்லாம் தான் முக்கியம். அப்ப இது வந்து பாடி லாங்குவேஜ். இந்த பாடி லாங்குவேஜ் முக்கியம். 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்னு வாய்ஸ் எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுது, வாய்ஸ் மாடுலேஷன் எப்படி பண்றோம், மூணாவது நம்மளோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு அப்படின்றது முக்கியமான விஷயம். நம்ம ஸ்டேஜ் ஏறும் போதே வந்து ஒரு சோனங்கி மாதிரி வந்து நின்னோம்னா ஒருத்தரும் நம்ம பேச்சை கேட்க மாட்டோம். நம்ம ஸ்டேஜ் ஏறும் போதே வந்து ஒரு கம்பீரமா ஒரு ஸ்ட்ரெயிட் நிமிர்ந்த பார்வையோட ஒரு ஸ்மைலிங்கோட அழகா வந்து பார்த்தோம்னா எல்லாரும் நம்மளுக்கு பார்ப்போம். அந்த சுறுசுறுப்பு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, வைரமுத்து ஸ்டேஜ் ஏறும் போது பார்த்திருப்பீங்க, கடன்னு வருவார், சுறுசுறுப்பா வருவார். ரஜினி ஸ்டேஜ் ஏறும் போது பார்த்திருப்பீங்க, சுறுசுறுப்பா வருவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சிருப்பாங்க. கமலஹாசன் வரும்போது அவர் ஒரு விதமா வருவார். பல பேச்சாளர்கள் பார்த்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம இவங்க இருக்கிறாங்க, பேருனா பர்வீன் சுல்தானா பேசுவாங்க, பாரதி பாஸ்கர் பேசுவாங்க, ராஜா பேசுவாரு, இவங்க எல்லாம் பேசுவாங்க, ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் பேசுறாங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் சொன்ன குவாலிட்டி எல்லாமே இருக்கும். அவங்க வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு கான்பிடென்ட் இருக்கும், அந்த பாடியில ஒரு கான்பிடென்ட் தெரியும், அவங்களோட பாடி போஷன். ராஜாவோட ட்ரெஸ் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ட்ரெஸ் பிரசன்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்காக அழுக்கு துணியை போட்டு போய் உட்காந்து வைக்க மாட்டாங்க. நார்மலான ஒரு பிரசன்டேஷன் அவங்களுக்குள்ள பாடி லாங்குவேஜ்ல இருக்கும். அந்த பாடியில நம்ம போடுற மாதிரி ட்ரெஸ், இப்போ உங்க ஏரியால கோட் ஒரு சின்ன கோட் போட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்கல, ஒரு கோட் போடலாம், தேவைப்பட்டதுன்னா போடலாம். ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுன்னு போயிட்டு கொஞ்சம் அழகா நம்மள டெக்கரேட் பண்ணிட்டு கொஞ்சம் முடிஞ்சா லேடிஸ்லாம் மேக்கப் பண்ணிட்டு போட்டு போனோம்னா அந்த பிரசன்டபிள் மூமெண்ட் இருக்கும். அந்த பிரசன்டபிள் மூமெண்ட் இருந்தாதான்
பாக்குறவங்களுக்கு நம்மள அட்ராக்ஷனவா தெரியும், நமக்கும் ஒரு கான்பிடன்ஸ். அப்போ ட்ரெஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நம்ம ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். சாதாரண ட்ரெஸ் கூட போடலாம், பட் அது சுத்தமா போட்டு அழகா போடும் போது ரொம்ப இதுக்கு. ஆக்சுவலா சவுதியில நான் இருந்தப்ப ராஜா ராஜா சார் வந்தாரு, நாங்க சாலமன் பாப்பையா வர வச்சோம். இவங்க எல்லாம் வந்தாங்க, 2 3 பேர் வர வச்சாங்க. சந்திர இன்னொருத்தர் பேர் அறுத்து பச்சனை, 3 பேரும் வந்தாங்க. இந்த 3 பேரும் வந்து சவுதியில வந்து பேசுறதுக்கு தான் வந்தாங்க. ஆனா அவங்க அழகான வேட்டி கட்டிட்டு வந்தாங்க, நல்ல சட்டை போட்டு வந்தாங்க. காலில் மட்டும் சாதாரண அவாய் செப்பல் தான் போட்டு வந்தாங்க. ஷூ போட்டு வரல. அவங்க ஃபாரின் வந்திருந்தாங்க, ஷூ போட்டு வரல. சாதாரண ஒரு அவாய் செப்பல், நம்ம எல்லாம் இப்ப எல்லாம் பாத்ரூம் யூஸ் பண்ற செப்பல் தான் போட்டு வந்தாங்க அவங்க அன்னைக்கு. நான் சொல்றது 2002ல. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கான்பிடென்ட் இருக்குது, என்னன்னா என்னால பேச முடியும், நான் அந்த பேச்சு திறன் இருக்கு, உள்ளுக்குள்ள பாயிண்ட்ஸ் இருக்கு, எது இருந்தாலும் அதுதானே தவிர மற்றபடி அவங்க ஷூ போட்டு வரணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் சுத்தமா இருக்கும், வேட்டி கட்டினாங்க. அது நார்மலா நம்ம தமிழர் பண்பாடோட கலாச்சாரம்ன்றதுனால அது அழகாவும் இருந்தது. சோ நம்மளோட ட்ரெஸ் ரொம்ப அலங்காரம் பண்ணிக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. அதுக்காக அலங்காரம் இல்லாத போறதும் தவறு. பிரசன்டபிளா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாய்ஸ் மாடுலேஷன், வாய்ஸ் இம்பார்ட்டன்ட், வாய்ஸ் மாடுலேஷன் இம்பார்ட்டன்ட், பாடி லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட். அந்த பாடி லாங்குவேஜ்ல நம்மளோட ட்ரெஸ்ஸும் சேரும். இத்தனையும் நமக்கு தேவை. மேடை ஏறி பேசியாச்சு, தயார் பண்ணியாச்சு. தவறாக பேசினா பரவாயில்லன்னு நினைச்சிட்டோம். முதல்ல 5 நிமிஷம் பேசினா போதும், பிறகு நேரத்தை கூட்டிக்கலாம். புரியுதுங்களா? நம்ம எல்லாத்தையும் சொல்லிதான் ஆகணுன்ற அவசியம் இல்லை. சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எல்லாருக்கும் புரியுற மாதிரி போய் நம்ம பேசணும். நம்மளோட கண்டென்ட் வந்து ரெடி பண்ணோம்னா, நான் என்னன்னு சொன்னேன்னா, உங்களுக்கு நான் ஸ்பீச்சஸ் கேட்கணும், புக்கு படிக்கணும், பலரோட விஷயங்களை படிக்கணும், நிறைய செய்திகளை இது பண்ணிக்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, நம்ம யாராச்சும் ஒரு சொன்ன கருத்தை எடுத்து சொல்றோன்னு வச்சுக்கீங்களேன். நம்ம வேற ஒருத்தர் ஒரு கருத்து, ஒரு மேடையில ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு. இப்ப ஸ்டீஃபன், நான் ஒரு கருத்து சொல்றேன்னு வச்சுக்கீங்களேன். நீங்க வந்து நான் சொன்ன கருத்தை நீங்க வெளியில எடுத்து போய் உங்க கருத்து சொல்ற மாதிரி சொன்னீங்கன்னு வச்சுங்க, நீங்களே சொல்ற மாதிரி சொன்னீங்கன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆகுன்னா, ஒரு சிலர் என் பேச்சு கேட்டிருப்பாங்க. அங்க வந்து நீங்க சொன்ன அத ஸ்டீவன் சார் சொன்னதே இவங்க சொல்றாங்க பாரு அப்படின்னு. அப்போ நம்ம எப்படி சொல்லணும்னா, நான் ஒரு மேடையில கேட்டேன், ஸ்டீவன் சார் என்றவர் பேசினாரு, அவர் இந்த கருத்து சொன்னாரு அப்படின்னு பேரை சொல்லும் போது, இப்ப இதே செல்வி ஒரு இடத்துல பேசுறாங்கன்னா, செல்வி இது மாதிரி பேசினாங்கன்னா, நான் இன்னொரு இடத்துல அந்த கருத்தை அவங்க சொன்னதை சொல்லும் போது, நான் மலேசியா போயிருந்தேன், செல்வி இப்படி பேசினாங்க, செல்வின்றவங்க இருந்தாங்க, அவங்க இந்த கருத்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது, அது அந்த கருத்தோட வேல்யூ வந்து முழுசா போய் சேரும். அதே நேரத்துல இன்னொருத்தரோட நேமையும் நம்ம ஸ்பாயில் பண்ண மாட்டோம். நம்ம உண்மையை பேசுறோன்றதும் நம்ம அவங்களுக்கு போய் சேரும். பட் அந்த உண்மை இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம், விவேகானந்தர் பேசினாரு கொண்டாரு அப்படின்றது ஒரு பக்கம் எடுத்து சொல்ற மாதிரியும், இன்னைக்கு பிரசன்டபிளா இருக்கிறவங்களை சொல்ற மாதிரியும். அதாவது ராஜா சார் பேசுனீங்கன்னா, பட்டிமன்ற ராஜா சார் பேசுறது கவனிச்சீங்கன்னா, இன்னைக்கு பிரசன்டா என்ன கரண்ட் அஃபேர்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சுத்தி அவர் பேசும்போது அன்னைக்கு அந்த நேரத்துல அந்த ஒரு மாசத்துல என்ன நிகழ்ச்சி நடந்தோ அந்த நிகழ்ச்சியை எடுத்து சொல்வார். அப்போ நமக்கு வந்து இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிறதையும் பேசலாம், சுத்தி இருக்கிறவங்களையும் பேசலாம், நம்மள சுத்தி இருக்கிற கதைகள் பேசலாம். ஒரு உதாரணம் சொல்றான்னு வச்சுங்களேன், இவர் சாதிச்சுட்டாரு, அவர் சாதிச்சுட்டாரு, இவர் சாதிச்சுட்டாரு, நம்ம பல உதாரணங்கள் காட்டலாம். ஆனா நான் எப்படி சாதிச்சிருக்கேன்னு நீங்க சொல்றீங்க பாருங்களேன், அதுதான் ரியல் உதாரணம். நம்ம பல கதைகள் சொல்றோம் வெளியில இருந்து, இது இவரும் அப்படி பண்ணாங்க, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. நான் சாதிச்சேன்னு சொல்லும் போது சின்ன சாதனையா கூட இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாத விஷயங்களா கூட இருக்கலாம், அது சின்னதா கூட இருக்கலாம். நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க, அந்த அச்சீவ்மெண்ட் சொல்ல நான் இப்படி பண்ணேன், உங்களை சார்ந்தவர்கள் என்னோட பையன் இப்படி பண்ணா, அது சொல்றதுல தப்பில்லை. அப்ப நம்ம மை ஓன் ஸ்டோரி சொல்றோம். அந்த மை ஓன் நம்மளோட ஓன் ஸ்டோரி சொல்லும் போது அந்த ரீச் வந்து அவங்க கிட்ட நம்பிக்கை தன்மையை ஏற்படுத்துறோம். அவங்களுக்கு வந்து நம்ம பேசுற பேச்சு வந்து கான்பிடென்டா போகும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ரிப்பீட்டேஷன் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம்னா, நிறைய விஷயங்கள் நமக்கு சொன்னதே ரிப்பீட்டேஷன் இல்லாத பார்த்துக்கிறது நல்லது. அப்புறம் பேசும்போது பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பலர் வந்து நான் இன்னைக்கு பலரை பாக்குறேன், பலர் பேசும்போது நிறைய பேசும்போது பிள்ளைங்க எல்லாம் பேசுறேன், நடுவுல வந்து சோன்னுவாங்க. இந்த சோ பலருக்கு ஆச்சா, இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம ரிப்பீட்டேஷன் அந்த மாதிரி விஷயங்களை பேசுறத தவிர்க்கிறது நல்லது.
பேசிட்டே வருவாங்க. நடுவுல வந்து ஏதாச்சும் ஒரு ஷோ போட்டுக்குவாங்க. அந்த இன்னொரு வார்த்தையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன கேப் எடுத்து அந்த கேப்ல ஒரு ஏதோ ஒரு வார்த்தையை போட்டு ஃபில்அப் பண்ணி கண்டினியூஸா சொல்லுவாங்க. கேட்கறவங்களுக்கு அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி கேட்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஆக்வர்டா இருக்கும். அப்ப அதை அவாய்ட் பண்ணணும். அப்ப சோவோ வேற ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம்னா நம்ம எந்த வார்த்தையை ரிப்பீட்டடா பயன்படுத்துறோம், ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு இந்த கேப்பை கனெக்ட் பண்றதுக்கு பயன்படுத்துறோம். அந்த பயன்படுத்துறத நாம தேவையே இல்லை. நம்ம ஒரு சென்டென்ஸ் முடிச்ச உடனே அடுத்த சென்டென்ஸ் போயிட்டே இருந்தோம்னா அது தேவையில்லை. அப்போ பேச்சுல வந்து அந்த ஃப்ளோ இருக்கும், கண்டினியூட்டி இருக்கும், கேட்கறவங்களுக்கும் இது இருக்கும். ஏதோ ஒரு வார்த்தை ரிப்பீட்டேஷன் வரல அப்படின்றப்ப வந்ததுன்னா நம்ம அவங்களோட அட்டென்ஷன் வந்து அந்த வார்த்தையில போயிடும். என்ன விவகார சோன்னு சொல்லியிருக்காரு, இவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அட்டென்ஷன்ல போயிடும். நம்மளோட முழு ஸ்பீச்சோட கவனத்தை நாம இழப்போம். அப்ப அவங்கள கவனிக்கணும்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். சோ அப்படின்ற அந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது. நம்ம பீரியாடைஸ் பண்றோம், நம்ம பல பாயிண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பண்றோம். சில பாயிண்ட்ஸ் சில நேரத்துல நம்ம வந்து விட்டுடுவோம், மறந்துட்டோம்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலாக வேற எதுனா ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லாமே நம்மளோட தீரிஸா இருக்கணும். இதுல வந்து நமக்கு நர்வ்ஸ் முக்கியமா பேச வராதது காரணம்னா பல நேரங்கள்ல பயம் தான் காரணம். இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேசிட்டே வரப்ப நமக்கு அந்த பயம் போயிடும். முதல்ல டிசிஷன் எடுக்கணும். டிசிஷன் எடுத்துட்டு நம்ம மேல வந்துட்டாமே பயம் போயிடும். பெரிய விஷயம் கிடையாது. ஆனா எந்த நேரமும் ஒவ்வொரு டாக்கும் நான் ஒரே ஸ்பீச் இன்னைக்கு கொடுத்த ஸ்பீச்சை நாளைக்கு எனக்கு என்ன பேச சொன்னாங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு இதே ஸ்பீச்சை வந்து பேச சொன்னாங்கன்னாலும் நான் இப்படியே போனேன்னா சில வார்த்தைகள் என்னோட ப்ரிப்பரேஷன்ல மறந்துடும். அப்போ அந்த 2 நாள் கேப்ல நான் இதே டாபிக் தான் பேச போறேன்னா அந்த டாபிக்கு நான் இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கு வேற எதனா எனக்கு பாயிண்ட் கிடைக்குமா, அப்போ நான் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒவ்வொரு டாபிக் பேசும் போதும் ஒரே டாபிக் பேசினாலும் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ப்ரிப்பரேஷன் இருந்ததுன்னா நாம கொடுக்குற பாயிண்ட்ஸ்ல இன்னும் கான்பிடென்டா கொடுக்கலாம், நம்மள மேம்படுத்திக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ப்ரிப்பரேஷன் இஸ் நெசசரி. நாம எப்போ ஒரே வார்த்தைகள் பேசினாலும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிற வேண்டிய விஷயம். ஸோ இதை பயன்படுத்தி நாம ரெகுலரா ஸ்டேஜ் ஏறி பேசினாவே நமக்கு ஒரு நல்ல இது வந்துடும். ஸ்டேஜ் எத்திக்ஸ்னு ஒண்ணு இருக்கு நமக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டேஜ் கொடுத்துட்டாங்க, நம்ம ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், உங்களுக்கு வந்து இப்ப நான் பல நேரங்கள்ல பல பிரசன்டேஷன் எல்லாரும் ஒரே மாதிரி லெக்சர் அடிக்க மாட்டாங்க. இப்ப நான் வந்த உடனே கேள்வி கேட்டேன், யாரெல்லாம் பேச தெரியும், யாருக்கெல்லாம் வந்து சுமாரா பேசுவீங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் நமக்கு கேள்வி கேட்க தோணுது, இல்ல ஏதாச்சும் சிரிக்க சொல்றது. அப்ப நமக்கு வந்து ஏதோ ஒரு காமெடி சொல்றோம், இதை கைத்தட்டு சொல்றோம், ஏதோ ஒரு விஷயத்த மக்களோட கனெக்ட் பண்றதுக்கு சொல்றேன்னு வச்சுங்களேன், தாராளமா பயன்படுத்தலாம். அந்த நேரம் முழுக்கும் உங்களோட ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு தான். 1 மணி நேரம் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க ஸ்டேஜ்னா உங்களுக்கு தான். பயனுள்ளதா மிக சிறந்த முறையில ஸ்டேஜில் விட்டு நீங்க மைக்ல இருந்து ஒரே இடத்துல நின்று பேசணும்னு அவசியம் இல்லை. மூவ்மெண்ட் பண்ணியும் பேசலாம், நடுவுலையும் பேசலாம், இல்ல திரும்பியும் பேசலாம். எல்லாமே உங்களோட நேரம். நீங்க எவ்வளவு அழகா ஸ்டேஜை பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தலாம். இது ரொம்ப ரொம்ப நமக்கு தேவையான செய்தி. உங்களுக்கு 1 மணி நேரம் கொடுத்தாங்க, அந்த ஸ்டேஜ் உங்களுக்குன்னு கொடுத்துட்டாங்க, நாம எப்படி வேணா பயன்படுத்தலாம். அந்த இது மற்றவர்களை மனசு கஷ்டப்படுத்த கூடாது, சந்தோஷப்படுற மாதிரியும் நம்ம செய்யற காரியங்கள் மற்றவங்களை திருப்திப்படுத்துற மாதிரியும் மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்க பண்ணலாம், தப்பு கிடையாது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்கணும். எந்த காரணத்து கொண்டும் இன்னொருத்தரை காயப்படுத்துற மாதிரி ஏதோ ஒரு நம்ம காமெடி பேசலாம், தப்பு கிடையாது. நகைச்சுவை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம பேசிட்டே வரப்ப கொஞ்சம் நகைச்சுவை இருந்ததுன்னா எல்லாருமே ரசிப்பாங்க, நகைச்சுவை பேச்சாளர்களோட எல்லாருமே ரசிப்பாங்க. அதே நேரத்துல அந்த நகைச்சுவை இன்னொருத்தரை காயப்படுத்துற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட பேச்சினுடைய தரம் குறையும். அப்ப நம்ம காயப்படுத்துற மாதிரி நம்ம எந்த வார்த்தையும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம நடைமுறையில ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். பிரசன்டேஷன் எத்திக்ஸ்ல வந்து ஸ்டேஜ் நல்லா பயன்படுத்தணும், நம்மளோட பிரசன்டேஷன் இருக்கணும். அதே மாதிரி கரெக்டான நேரத்துக்கு நாம அங்க போயிடணும். கரெக்டான நேரத்துல நாம ரெடியா இருக்கணும் ப்ரிப்பேர் பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு. அவங்க நேரம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, போயிருக்கிற இடத்துல டிலே பண்ணுவாங்க கொள்வாங்க, அதெல்லாம் வேற விஷயம். பட் நாம அந்த சரியான நேரத்துல இருக்கிறோமா? அதே மாதிரி 3/4 மணி நேரம் சொன்னாங்கன்னா, 1/2 மணி நேரம் சொன்னாங்கன்னா அந்த 1/2 மணி நேரத்துல என்னோட ஸ்பீச்சை முடிச்சிடும். அப்ப அந்த நேரத்துக்குள்ள நம்ம ஸ்பீச்சை முடிச்சிட்டோம்னா
அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ரெண்டு விஷயம் என்ன கருத்து இருக்குது, எனக்கு நிறைய கருத்து தெரியுன்றதுக்காக நான் பாட்டு கண்டினியூஸா பேசினே போனோம்னா என்ன ஆகும்னா, பேசி கொள்ளும் வரை ஓகே, பேசி கொள்றது ஒண்ணு இருக்கு. இவன் பேசி பேசி நம்மளை கொல்றான்னு சொல்றான்ல, அத மாதிரி ஆயிடும். அப்ப என்ன ஆகும்னா, இவன் பேசுவாரு, நல்லா பேசுவாரு, ஆனா பல நேரம் பல மணி நேரம் பேசி நம்மளை கொன்னுடுவாரு. இந்த ஆளுக்கு பேச்சே அரை மணி நேரத்துக்கு மேல கேட்க முடியாதுன்னு எழுந்து போயிடுவாங்க. அப்ப குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்ம பேச வேண்டியதை பேசி முடிச்சிடணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. நம்மள நேரத்துக்கு போயிடணும், நேரத்துக்கு முடிக்கணும், பினிஷ் பண்றது ரொம்ப ரொம்ப செய்தி வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. இதெல்லாம் தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். நான் மேக்சிமம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னுடைய நேரம் நீங்க கொடுத்த நேரத்துல கரெக்டா முடிக்கிறேன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன், என்னுடைய ஸ்பீச்சை நிறைவு செய்கிறேன். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயார். கேள்விகள் இருந்தா கேளுங்களேன். தேங்க்யூ பிரேமா மேடம். கேள்விகள் இருந்தா கேளுங்களா அவர்கிட்ட. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இருங்க, முக்கியமான விஷயம் சொல்றேன். ஆக்சுவலா நம்ம வந்து ஜூம் எத்திக்ஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த ஜூம் எத்திக்ஸ் இன்னைக்கு நிறைய மீட்டிங் ஜூம்ல பேசுறோம். இந்த ஜூம் எத்திக்ஸ் என்னன்னா, மேக்சிமம் வந்து முதல்ல ஜூம்ல வரப்ப பிரசன்டபிளா வந்துருங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு கேமரா ஆன் பண்ணி வைங்க. புரியுதுங்களா? முடிஞ்ச அளவுக்கு எல்லா நேரமும் பல நேரங்கள்ல வீட்டுல வேலை இருக்கும், நம்ம பாக்குறோம். சில நேரங்கள்ல வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருப்போம். அப்போ பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. கொஞ்சமாச்சும் கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணி வைங்க. மைக்கை ஆஃப் பண்ணி வைங்க. பேசி முடிக்கிற வரைக்கும் எல்லா மைக்கும் ஆஃப் பண்ணி வைங்க. ஒருத்தர் பேசுறப்ப மைக்கை ஆஃப் பண்ணிடுங்க. சில நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், மைக் ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணிட்டு பக்கத்துல போன் வரும், பேசிட்டே இருப்போம், அந்த சத்தம் இங்க கேட்கும். ஒரு சொந்தக்காரர் வந்திருப்பாங்க, நம்ம பேசிட்டே இருப்போம், சத்தம் கேட்கும். அப்ப மைக் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து ஜூம்ல வந்து எத்திக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். கேமரா ஆன் பண்ணும் போது நம்ம பிரசன்டபிளா இருக்கணும்ன்றத பார்த்துப்போம். தேங்க்யூ. எல்லாம் ஆர்வமா இருந்தாங்க. ஆனா கேள்வி என்னும் போது யாருமே கேள்வி கேட்கல. யாருக்குமே எல்லாருக்குமே அப்படிதான். வாங்க வாங்க. என்ன கேட்கறதுன்னு தெரியலையே. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். இந்த மேடை பேச்சு நேரத்துல இந்த பதற்றம் ஏற்படுது, அதை எப்படி தவிர்க்கிறதுங்க சார்? சில வேலைகள்ல பதற்றமா ஆயிருது. பல நேரங்கள்ல பதற்றம் வரதான் செய்யும் மேடம். அது வந்து தப்பு இல்லை மேடம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளோட ப்ரிப்பரேஷன் இருக்குதா, நம்ம ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துட்டோங்க அப்படின்னா அந்த ப்ரிப்பரேஷன் இருந்து உங்களோட கிட்ட பாயிண்ட் இருந்ததுன்னா, பதற்றம் இருந்தாலும் நீங்க பேச ஆரம்பிச்ச பிறகு ஒரு 4 பேர் சிரிக்கிறத, நீங்க பேசுறத கேட்ட உடனே 4 பேர் சிரிக்கிறாங்க, முகத்துல ஒரு மலர்ச்சி இருக்குது, அதை பார்த்த உடனே அந்த பதட்டம் போயிடும். ரசிக்கிறாங்கன்றது தெரிஞ்சாவே, இப்ப நான் எனக்கு பேசி பேசி பழகுறதுனால நீங்க கேமரா மூடி வச்சிருந்தாலும் நீங்க ரசிக்கிறீங்களா ரசிக்கலையா இல்லைன்னா நான் பிரசன்ட் பண்றேன்றது எனக்கு தெரியும், கான்பிடென்ட் இருக்குது. பட் நீங்க எல்லாம் கேமரா ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க எப்படி கவனிக்கிறீங்கன்றது போய் எனக்கு இன்னும் கொஞ்சம் உத்வேகம் கொடுக்கும் இல்லையா? அந்த உத்வேகம் வந்து உங்களுக்கு வந்து பிரசன்டபிளா என்ன கொஞ்சம் வேற 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 விஷயங்களை சொல்ல தோணும். ஸோ நம்ம 5 நிமிஷம் முதல்ல பேசுறது பதட்டம்ன்றது எப்படின்னா, நீங்க உங்களை 1 மணி நேரம் எல்லாம் பேச சொல்ல, முதல்ல எடுத்தோடனே ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு தயாராகுங்க. இந்த 5 நிமிஷத்துல ஏதோ ஒரு 4 பாயிண்ட் சொல்லிட்டு வர்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு நன்றி உரை சொல்லலாம், ஒரு வரவேற்பு உரை சொல்லலாம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன 5 நிமிஷம் பேசுற வேண்டிய 10 நிமிஷம் பேசுற வேலை. இந்த மாதிரி முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பதட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துடும். ஸ்டார்ட் பண்றது ஒரு சின்ன ஒரு குறைந்த நேரம் பேச பழகிக்கிங்க, அந்த பதட்டமே வராது. நன்றிங்க சார். மகிழ்ச்சி. சொல்லுங்க. ரொம்ப பிரேமா மேடம் பேசுறாங்க, வாங்க பிரேமா மேடம் நீங்க பேசுங்க. வணக்கம். ஏன்னா இப்ப நாள் நாங்க பேசியிருக்கிறோம் பாருங்க. ஆனா இன்றைக்கு தான் தெரியுது பாருங்க எப்படி பேசணும், எந்த வகையில பேசணும்ட்டு நீங்க அந்த ஒண்ணுன்னா கொடுக்கும்போது இப்பதான் தெரியுது எப்படி நம்ம பேசுறதுன்னு. ஆனா இவ்வளவு நாள் வந்து நாங்க பேசுவோம், ஆனா எங்களுக்கு என்னென்ன மனசு சொல்லிட்டு அது மாதிரி பேசுவோம் பாருங்க. ஆனா உங்களோட பேச்சு நாங்க கேட்ட உடனே இப்ப இப்ப எனக்கே ஒரு மாற்றம் உண்டா பாருங்க. எப்படி நம்ம பேசுறது, எப்படி நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம பேச போறதுக்கு முன்னே நம்ம என்னென்ன எழுதி ரெக்கார்ட் பண்ணிக்கணும் இப்ப நம்மளுக்கு தெரியுது பாருங்க. ஏன்னா இது வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போன் மேடல் ஏறணும்னா சில நேரத்தை அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா உங்களோட பேச்சுங்களோட தான் கேட்ட உடனே இன்னும் ஆழமா எப்படி பேசுறதுன்னு அந்த கத்து கொடுத்தீங்க பாருங்க.
அதுக்கு ரொம்ப தப்பி சார். ரொம்ப நன்றி உங்களுக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி, ரொம்ப நன்றி. வாங்க மேடம், பிரேமா மேடம் பேசுங்க. ரொம்ப சுருக்கமா பேச்சாளர்களை வந்து தயார் பண்ணிட்டீங்க சார். நிஜமாவே வந்து என்ன ப்ரிப்பரேஷன் வந்து மேடைக்கு பின்னால அவங்க பண்ணிட்டு வரணும், மேடைக்கு முன்னால எப்படி நிக்கணும் அப்படின்றதையும், அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட லாங்குவேஜ், அவங்க நகைச்சுவை யூஸ் பண்ணா ஒஃபெண்ட் பண்ணாம இருக்கணும், ட்ரெஸ் சென்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்காட்டுகளோட ரொம்ப அழகா விளக்கமா சொன்னீங்க. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு நிறையவே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நீங்க சொல்ற மாதிரி சப்ஜெக்ட்னாலும் நம்மளுக்கு வந்து தேடனா கிடைக்குது, பேச்சுனாலும் தேடனா கிடைக்குது. ஆனா நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும், அதை அப்படியே நம்ம காப்பி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இனிஷியலா பேசும்போது குரலே வராது, மேடைக்கு போனா குரலே வராது. அப்படியெல்லாம் சூழ்நிலைகள் எல்லாம் சந்திச்சுதான் பெரிய பேச்சாளர்களும் வந்திருப்பாங்க. அந்த கான்பிடன்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டோம்னா அதுக்கு நல்ல கான்பிடன்ஸ் வந்துரும். நீங்க சொன்னதுல ஜூமை விட நம்ம நேரடியா மக்கள் எப்படி ரசிக்கிறாங்கன்னு பார்த்தாவே அதை குறைச்சிக்கணுமா நம்ம ஸ்பீச்சை கூட்டிக்கணுமா தெரிஞ்சிடும். என்ன பேசுவது எப்படி பேசுவதுன்னு இறையன்பு சார் ஒரு புக் எழுதியிருக்காரு சார். நல்ல பேச்சாளர்களுக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு, படிக்க ஆர்வம் இருக்கிறவங்க அந்த புத்தகத்தை படிச்சா நீங்க சொல்ற விஷயங்களும் அதுல வருது. அந்த மாதிரி வந்து ஒரு பர்ஃபெக்டா ப்ரொஃபஷனலா பேச்சாளர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கம்யூனிகேஷன் எப்படி எல்லாம் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றதையெல்லாம் ரொம்ப விவரமா கொடுத்திருக்காரு. அந்த புத்தகத்தையும் படிச்சு பயன்பெறலாம். ரொம்ப சிறப்பா இருந்தது சார் உங்களோட ஸ்பீச். அதுக்காக தான் வந்தேன் நானு. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங். செல்வி வேற யாரா? வாங்க. வணக்கம் சார், என் பேர் மனோன்மணி. வாங்க மேடம். சில வேளைகளில் வந்து மேரேஜ் பேஜ்ல வந்து பேச வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு விஷயம் கேட்கணும் சார் உங்ககிட்ட. வந்து சில வேளைகள் வந்து நம்ம கை நீட்டி பேசுறோம் பாருங்க, உங்களால முடியும், நீங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கை நீட்டி சொல்லக்குள்ள அந்த வந்து தவறுதலா ஆயிடுமா, தவறா இருக்குமா? அப்ப நம்ம அவங்க கை நீட்டி சொல்றோம், உங்களால முடியுங்க, நிச்சயமா எல்லாரும் நினைச்சு வர முடியும் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் பேசுறோம். தவறு இல்ல. நீங்க வந்து நீங்க நம்ம கை நீட்டுறதோ கால் நீட்டுறதோ கொன்னுடுவேன் அப்படின்றதுக்கும் நீங்க இருக்கீங்களே அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. புரியுதுங்களா? ரெண்டும் கொண்டு இப்படிதான் காமிச்சேன் நான். புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்களா? நான் எக்ஸ்பிரஸ் பண்றப்ப கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கும் அப்ப நான் கை நீட்டுறாங்க. புரியுதுங்களா? நீங்க இருக்கீங்களே, நல்லா பேசலாங்க, தப்பு இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கும் அப்ப நம்ம சொல்ற வார்த்தையோட இந்த கை போகுது. அப்ப அந்த பாடி லாங்குவேஜ்ல வந்து நாம எக்ஸ்பிரஸ் பண்ற விஷயம், வார்த்தை கொடுக்குற விஷயம் பொறுத்து நம்ம பாடி கன்வே பண்ணணும். அதனால கை நீட்டி பேசுறது தப்பு கிடையாது. பட் நம்ம என்ன வார்த்தையை உபயோகப்படுத்துறோம், எந்த எக்ஸ்பிரஷனோட கொடுக்குறோம். புரியுதுங்களா? ஒரு கோபமா சொல்லும் போது எக்ஸ்பிரஷன் பாடி லாங்குவேஜ்ல வருது, அப்ப நீங்க கை நீட்டுறது தவறாயிடும். அதே சமாதானம் படுத்தி ஒருத்தர் ஊக்கப்படுத்துற போது, ஒருத்தர் சுட்டி காட்டுறப்ப அவரு சுட்டி காட்டுங்கன்றத பாடி லாங்குவேஜ்ல கொடுக்குறீங்க. அப்ப என்ன ஆகணும், அவருக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளதான் சொன்னாங்க மேடம் அப்படின்ற ஒரு 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 இது நீங்க அவரை பார்த்து சொல்றீங்கன்னு வச்சுங்களா, ஒரு கை காட்டுறப்ப இப்ப பாக்குறவங்க எல்லாம் நம்மளதான் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா, எனக்கு எவ்வளவு திருப்தி தெரியுமா, என்னதான் கை காமிச்சது தெரியுமா அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. சோ ஒரே விஷயம்தான் நம்ம எப்படி சொல்றோம், எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம்ன்றத பொறுத்தார். இல்ல உங்க வாய்ஸ் கேட்கல. மைக் ஆன் ஆஃப் பண்ணுங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. ஓகே ஓகே, சாரி சார். நான் ஸ்டேஜ்ல பேசுறது எனக்கு ரொம்ப விருப்பம். சில சமயத்துல வந்து அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்க. அதான் அது என்னோட நீங்க சொன்ன விஷயங்களை வந்து நான் பெரும்பாலும் நான் வந்து அதை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து நம்ம கிட்ட உண்மை இருக்கணும், நம்மளோட பாடி லாங்குவேஜ், அப்புறம் நம்ம பேசுற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிளியரா போய் சேரணும், சொல்ற விஷயங்கள் வந்து பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கு. அதை இப்ப நீங்க பேசக்குள்ள வந்து அதை உறுதிப்படுத்திக்கிட்டேன். என்னோட ஸ்டேஜ் என்ன, நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மேடைக்கு போனா அப்படின்றது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி செல்விகா. மகிழ்ச்சி மேடம். செல்வி மேடம் உங்களை தான் கூப்பிடுறாங்க. வேற யார் பேசுறது? யாராவது சந்தேகங்கள், கேள்விகள், வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. ஏன்னா எல்லாருமே இப்ப வந்து இந்த 9 year பிளான்ல வந்து நம்ம எல்லாருமே நம்மளோட பங்கை ஆற்ற வேண்டிய நேரம் இது. இப்ப நம்ம திறமைகளை வந்து நம்ம வளர்த்துக்கணும். அதுக்காக இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து அவரு செய்ய ஒத்துக்கொண்டதே ஒரு பெரிய விஷயம். அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்க மனசுல உள்ள சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தெளிவாக்கிக்குங்க. வணக்கம் ஸ்டீபன் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
நீங்க ஐ கான்டாக்ட் சொன்னீங்க. இப்ப பெரும்பாலும் வந்து நம்ம ஒரு இதுல இருக்கும்போது, இப்ப நம்ம வந்து கேப்போரா இருக்கும்போது மத்தவங்க பேசும்போது சம்டைம்ஸ் வந்து அவங்க பேசும்போது நம்மளே பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் பாருங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நம்மளே பார்க்கும்போது அதே நேரத்துல வந்து இப்ப நம்ம ஒரு இது நடத்தும் போது இப்ப ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். எப்படி நம்ம வந்து ஒரு லாபகமா வந்து இந்த ஐ கான்டாக்ட் வந்து யூஸ் பண்றது கொஞ்சம் சொல்லுங்க ஸ்டீபன் சார். இல்ல ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க ஐ கான்டாக்ட் வச்சுக்கணும். நம்ம வந்து ஐ கான்டாக்ட் கொடுக்குறோம் இல்லைங்களா, அப்ப நாம வந்து ஒருத்தரையே பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்கணும். மேக்சிமம் சுத்தி சுத்தி ஒரு பக்கமே டைரக்ஷனை பார்த்தீங்கன்னா தான் உங்களை நம்மளே பாக்குறாங்களோன்ற எண்ணத்தை நாம கன்வே பண்றோம். நம்ம சொல்லாதே சொல்றோம், ஐயோ நம்மளே பார்த்துக்கிறாங்க, ஏன் இப்ப பாரு நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் இங்க பார்க்கணும், கொஞ்ச நேரம் அங்க பார்க்கணும், கொஞ்ச நேரம் அங்க பார்க்கணும், சுத்தி சுத்தி பார்க்கணும். அப்ப மக்கள் எல்லாரையும் பாக்குறப்ப என்ன பண்ணா, நீங்க எல்லாரையும் பாக்குறீங்க, எல்லாரையும் கவர் பண்றீங்க அப்படின்றது பிரசன்ட் ஆகலா இருக்கும். ஒருத்தரை பாக்குறது தவறா இருக்கும். நம்ம நிறைய நேரம் ஒருத்தரை பார்த்து பேசிட்டு இருந்தோம். சில நேரங்கள்ல என்ன ஆகுனா, ஒருத்தர் சிரிச்சுட்டே இருப்பாரு, அவரை பார்த்து நம்ம பேசிட்டே இருப்போம், சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். அவர் சிரிக்கிறாரு, நம்ம சொல்ற செய்திகளாம் அவர் அட்டென்ஷன் பண்றாருன்னு தோணும். அப்ப நம்ம அவரை பார்த்தே பேசிட்டு இருப்போம். பக்கத்துல இருக்கிற நினைப்பா அவரை பாக்குறீங்கன்னு நினைச்சுட்டு இருப்பாரு, என்ன இவங்க எப்ப பாரு நம்மளே பார்த்து பேசினுக்கிறாங்கன்னு சொல்லிருப்பாரு. அவர் ரசிக்க மாட்டாரு. அப்ப என்ன பண்ணோம், நம்ம வந்து அவரையும் பார்க்கணும், சிரிக்கிறையும் பார்க்கணும். இன்னொருத்தர் கவனிக்காதவங்களையும் பார்க்கும் போதுதான் இவர் சிரிக்கிறாருன்றது அவங்க பார்ப்பாங்க. அப்ப அவங்களும் கொஞ்சம் அட்டென்ஷன் வரும். ஒரே இடத்துல பாக்குறது தான் தப்பு. தப்பு இல்ல, புரியுதுங்களா? மகிழ்ச்சியா மேடம்? மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. வேற எதுவும் இல்ல மத்தவங்க சரிங்க. அடுத்து வேற யாரு? சாந்தி. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். இப்ப நம்ம பேசுறப்ப நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களை ஒட்டி பேசலாமா இந்த தலைப்பை? தாராளமா பேசலாம். அது அடுத்தவங்களை காயப்படுத்தாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. தாராளமா பேசலாம். புரியுதுங்களா? கரெக்டா சாந்தி? புரிஞ்சிச்சா? கொஞ்சம் சொல்லுங்க சார். நீங்க சுத்தி நடக்கிற விஷயங்களை பத்தி தானே பேசலாமான்னு கேக்குறீங்க. ஆமா சார். தாராளமா பேசலாம், ஆனா அடுத்தவங்களை காயப்படுத்த கூடாது. நம்ம பேசுறது மத்தவங்களை காயப்படுத்த கூடாதுன்ற. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம யாரோ ஒருத்தர் பண்ண தப்ப வந்து இங்க வந்து அவர் உட்கார்ந்து இருக்காருன்ட்டு சுட்டி காட்டணும்னா தப்பு. நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டுக்காரர் நம்மள திட்டிருப்பாரு, அவர் வந்து உட்கார்ந்து இருப்பாரு, அவருக்கு இங்க பதில் சொல்ற மாதிரி சொல்லுவோம். அப்ப அது தப்பு. அவருக்கு கேட்க வேண்டிய விஷயம், அவருக்கு பதில் சொல்ல வேண்டியது ஸ்ட்ரைட்டா சொல்லிடலாம், தவறு கிடையாது. ஸ்ட்ரைட்டாவே நீங்க பண்றது தப்புன்னு சொல்லலாம். ஆனா இங்க வந்து மேடையில பேசும்போது ஒருத்தரை வந்து சுட்டி காட்டும் போது என்ன ஆகுன்னா, அது வந்து அவரை வந்து நம்ம வந்து வெளிப்படையா அவரோட மதிப்பை குறைக்கிறோன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவாரு. அது தவறு. காயப்படுத்தாத நான் பல நல்ல விஷயங்கள் இருக்குது, அது சொல்லலாம். அதாவது அதே கூட நீங்க பாசிட்டிவா சொல்லலாம், வேற மாதிரி பாசிட்டிவா சொல்லி அவருக்கு மனசு திருப்தியில வர மாதிரியும் சொல்லலாம். நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை பேசுறதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அதே நேரத்துல மற்றவர்களை காயப்படுத்தாமல் அவங்க மகிழ்ச்சி விடுற மாதிரி மாத்தி பாசிட்டிவா பேச கத்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? புரியுது சார், ரொம்ப நன்றி. சரிங்க. வேற ஏதாவது? தேங்க்யூ சுரேஷ். செல்வி, வேற யாருன்னா அதனா கேக்குறாங்களா? அதுதான் நானும் கேட்கிறேன். மற்றவங்க ஏதாவது கேள்வி இருக்குங்களா? சில விளம்பரங்கள் கொடுக்கக்குள்ள இந்த விளம்பரங்கள் வந்து அவங்களோட சம்பந்தப்பட்ட அவங்களோட ப்ராடக்ட், அவங்க செய்யற ஆக்டிவிட்டி, அதை பத்தி தான் அந்த விளம்பரங்கள் நம்ம கொடுக்குறோம். அந்த விளம்பரங்கள் கொடுக்கக்குள்ள எந்த அளவுக்கு அந்த சாஃப்ட்னஸா கொடுக்கிறது, எந்த அளவுக்கு அந்த மென்மையா கொடுக்கிறது, சாஃப்ட்னஸ்
புரியுது. விளம்பரம் கொடுக்கறதுல நீங்க ஆக்சுவலா கொடுக்குற செய்தியை பொறுத்து இருக்குது இல்லையா? நீங்க எப்படி என்ன செய்தி போட போறீங்கன்றத பொறுத்து தான் அது மென்மையா இருக்கா கடினமா இருக்கான்றது நமக்கு புரியும் இல்லையா? நீங்க விளம்பரம் கொடுக்குறீங்க, எதுக்கு உதாரணம் எதனா சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு இப்ப நம்ம டான்ஸ் பத்தி நம்ம விளம்பரப்படுத்துறோம், அந்த 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 பயிற்சியை விளம்பரப்படுத்துறோம். அப்ப அது கொடுக்கக்குள்ள அந்த டான்ஸ் விஷயமா நம்ம பேசக்குள்ள அந்த குரூப் பத்தி மட்டும் நம்ம பேசுவோம். ஓகே, இந்த குரூப் இப்ப ஏற்பாடு பண்ணாங்க, இந்த வேலை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சில விளம்பரப்படுத்துவோம். ஆனா அதை வந்து சாஃப்டா எப்படி சொல்றது? நீங்க கண்டென்ட் என்னன்றது எழுதி கொடுத்தீங்கன்னா நான் சாஃப்டா இருக்குதா கடினமா இருக்குதான்னு சொல்லிடுவேன். நீங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அது சாஃப்டா இருக்கா கடினமா இருக்குன்னு அது என்ன விஷயம் தெரிஞ்சாதான் சாஃப்டா கடினமான்னு சொல்ல முடியும். தெரியுதுங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே சார். நீங்க என்ன பண்ணுங்க, அது மாதிரி எதனா செல்வி கிட்ட கொடுங்க, எங்க நான் சாஃப்டா இருக்கா கடினமா இருக்கான்னு சொல்லிடு, அதை எப்படி மாத்தணும்னு சொல்லித்தரேன். ஓகே சார், ஓகே சார், நன்றி சார். ஓகே சார், நன்றி சார். சரிங்க, மகிழ்ச்சி சார். இப்ப எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. பாருங்க, நான் அவங்க பேசுறதை கேட்டு நான் என்னோட கேள்வியை மறந்துட்டேன். கொஞ்சம் இருங்க. வெரி குட். மத்தவங்க யாராவது இருந்தா அவங்க கேள்வியை கேட்கலாம். ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அதாவது இப்ப நம்ம ஒருத்தர் வந்து நம்ம முன்னாடி உரையாற்றி கொண்டிருக்காங்க. அவங்க வந்து கொடுக்கக்கூடிய சில தகவல்கள் அது வந்து அதாவது உண்மைக்கு புறம்பா இருக்கு ஒண்ணு, இன்னொன்னு வந்து தவறுதலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இத வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லலாமா? அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, நாகரிகமான செயலா? அதாவது நீங்க சொல்றத அவர் ஏத்துக்கிற மனநிலையில இருக்கணும் ஃபர்ஸ்ட். நீங்க சொல்றத வந்து அவரு ஓகே, நீங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு இல்ல நம்ம போய் சொன்னா அவர் கோவப்பட மாட்டாரு, ஏத்துக்குவாரு அப்படின்னா நீங்க சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவர் கூட அதை ஆர்கனைஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லலாம். இந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் சொல்றாரு, அது உண்மைக்கு புறம்பா இருக்குது, நீங்க கொஞ்சம் சொல்லக்கூடாது ஆயிடுத்து அப்படின்ட்டு ஆர்கனைஸ் பண்ணவங்க கிட்ட சொல்லலாம். புரியுதுங்களா? ஒரு சில விஷயங்கள் அவர் டைரக்டா சொல்ல முடிஞ்சா அவர் ஓகே எடுத்துக்கிற சரி. பெரும்பாலும் வந்து ஒரு நல்ல ஸ்பீக்கர் வந்து தவறா சொல்லிட்டேன் அப்படின்னா எடுத்துக்குவாங்க. அது வந்து ஒரு நல்ல ஸ்பீக்கரா இருக்கணும், நல்ல மனிதராகவும் இருக்கும். சில நேரங்களில் நல்ல ஸ்பீக்கரா இருப்பாங்க, நல்ல மனிதரா இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்போ அதை ஏற்பாடு பண்ணவங்க கிட்ட சொல்லலாம். அவராலையும் சொல்ல முடியலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, விட்டுற வேண்டியதான் சைலண்டா. அது சொல்ற கருத்தை பொறுத்து இருக்கு. ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருந்தா நிச்சயமா சொல்லி ஆகணும், சொல்லாத இருக்க கூடாது. அது வந்து சொல்றது யாருக்கிட்ட சொல்றோன்றத பார்த்து சொல்லணும். ஏன்னா அதை நம்ம சுட்டி காட்டலனாக்கா அந்த அவசியம் சுட்டி காட்ட வேண்டும். ஆமா, ஏன்னா தவறான கருத்து சொல்றப்ப அது உண்மைக்கு புறம்பா இருக்கிறப்ப நிச்சயமா சுட்டி காட்டணும், அது தவறு கிடையாது. ஆனா சுட்டி காட்டும் போது அது யாருக்கிட்ட சுட்டி காட்டணும்ன்றது ஒண்ணு இருக்கு. அதுல அந்த ஆர்கனைஸ் பண்ணவங்க கிட்ட அவங்க கிட்ட சொல்லலாம். இல்லைன்னா நீங்க வந்து ஒரு 2-3 முறை நீங்க வந்து வேற யாராச்சும் அலசி ஆராய்ச்சி இதை எங்க சொன்னா நமக்கு போய் சேரும்ன்றதை பார்த்து சொல்லலாம். இல்ல ஒரு சிலர் எடுத்துக்கவே மாட்டாங்க, இவங்க எப்படிதான்னா அவங்க கிட்ட சொல்ல முடியாது. சொல்ல முடியாத இடத்துல எதுக்கு சொல்லணும் அப்படின்றப்ப நம்ம விட்டுடலாம். ஏன்னா அவங்க உண்மைக்கு மாறா பேசுறாங்கன்றது பலருக்கு தெரிஞ்சிருக்கும். பலருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அப்ப சொல்லவே வேண்டாம். எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கத்தான் இந்த ஆள் வந்தாலே எப்பயுமே தேவையில்லாதெல்லாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிடுவான் இல்லையா, சிம்பிளா சொல்லிடுவான் இல்லையா. அப்போ வந்து நமக்கு தேவையில்லாத பேசுறான்றது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்ற பட்சத்துல அவங்க கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லைல்ல. ஒரு சிலர்கிட்ட சொன்னா கேட்டுக்குவாங்கன்னா சொல்லலாம், சொல்லி பிரயோஜனம் இல்லை, அவர் கேட்க மாட்டாரு, அப்படிதான் பேசுவார் அப்படின்றப்ப அவர்கிட்ட சொல்றது வேஸ்ட் தானே. மத்தவங்க ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. எல்லாருக்கும் கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன், தயங்குறாங்கன்னு. நானு அவங்க சார்பாக கேள்விகளை கேட்கலான்னு இருக்கேன். கொடுத்தாங்கன்னா போடுங்க, அவங்க எழுதி போட சொல்லுங்க, கொடுத்தாங்கன்னா சொல்லுங்க. நான் அவனு கேக்குறேங்க. சொல்லுங்க.
பிரதர், இது வந்து என்னன்னா, நான் வந்து ஒரு சில்ட்ரன் கிளாஸ் வந்து இருக்குது. சோ அந்த சில்ட்ரன் கிளாஸ்ல வந்து ஒரு 12 பிள்ளைங்க இருக்காங்க. சோ அதுல வந்து ஒவ்வொருத்துக்கு ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அப்ப எனக்கு வந்து கதை சொல்ற டாபிக். சரிங்க. அந்த கதை நான் சொல்றப்ப அந்த கதையை வந்து அந்த பிள்ளைங்களை வந்து அந்த கதையை வந்து அந்த பிள்ளைங்களுக்கு போய் சேரணும், ஈர்க்கிற மாதிரி இருக்கணும். அவங்க போக்கஸ் வந்து என்னோட கதை மேல இருக்கணும். அந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்ட வரப்ப டபார்னு வந்து நடுவுல மறந்துடுவேன். மறந்துட்டு நான் என்ன செய்ய, அந்த முக்கியமான இத, ஏன்னா அது கதையை முடிச்சுட்டு நான் அவங்களை வந்து கேள்வி கேட்கணும். சோ அந்த கேட்டோடனே நான் கொஞ்சம் தடுமாற்றம் ஆயிடுறேன். இது எதனால பிரதர்? ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து ஒரு முதல் ஒரு 2-3 முறை சொல்லும் போது கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பிட்ல இன்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. இந்த இன்ஸ் என்ன பண்ணோம்னா, நீங்க ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மாதிரி ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் எழுதிட்டீங்கன்னா, நீங்க அந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்க அந்த கதையை சொல்லி பாருங்க. ஓகே. சொல்றதுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட்ஸ் வச்சு உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் கேட்டவொடனே என்ன ஞாபகம் வருதுன்னு பிரெயினுக்கு கொடுத்துட்டீங்கன்னா, அந்த பாயிண்ட்ஸ் பார்த்தோடனே பிரெயின் அந்த மெசேஜை கனெக்ட் பண்ணிடும். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணோம், நீங்க மறந்துட்டீங்கன்னா கூட அந்த கீழே வந்து எந்த பாயிண்ட்ஸ் விட்டோம்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு முறை ரிவ்யூ பார்த்துடணும் முன்னாடியே. ஒரு முறையோ இல்ல 2 முறையோ நீங்க எழுதி வச்சிருக்க பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட், ஒரு கதை சொல்றீங்கன்னா அதுல ஒரு 4 முக்கியமான பாயிண்ட் எழுது, 4-5 இல்ல 10 பாயிண்ட் கூட எழுதி வச்சுக்கலாம். சும்மா இன்ஸ் மாதிரி நீங்க அதை எழுதிட்டு நீங்க என்ன பண்ணா கதையை மனப்பாடமா சொல்லிட்டே வரணும். டக்குன்னு எங்கேயோ விட்டுதுன்னா என்ன பாயிண்ட் பார்க்கணும். நீங்க அதை பார்த்த உடனே என்ன பண்ணா பிரெயின் அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். மறுபடியும் சொல்லணும், மறுபடியும் சொல்லிட்டே வரணும். நீங்க வெளியில சொல்லக்கூடாது, முதல்ல சொல்லி உங்களுக்குள்ள சொல்லி பார்க்கணும். சொல்லி பாக்குறீங்க, நீங்க ஒரு பாயிண்ட் மறந்துட்டீங்க, மறுபடியும் இங்க பாக்குறீங்க எது வரைக்கும் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனெக்ஷன்ல இருந்து வேற என்ன பாயிண்ட், அப்புறம் மறுபடியும் உள்ள சொல்றீங்க. இப்படியே பாத்தீங்கன்னா அந்த எல்லா பாயிண்ட்டுக்கும் 5 பாயிண்ட் 5 பாயிண்ட் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி சொல்லிட்டே வந்துருவீங்க. உங்களுக்கு 2 முறை சொல்லிட்டீங்கன்னா இதுவும் கனெக்ட் ஆயிடும், இதுவும் கனெக்ட் ஆயிடும். அந்த பிட் ஆஃப் பீஸ் இருக்கு இல்லையா, சின்ன பீஸ் வச்சா கூட போதும். சின்னதா எழுதி வச்சு இவ்வளவு பீஸ் வச்சிருந்தா கூட போதும். அந்த பீஸ் வச்சு நீங்க பேசும்போது எதனா அப்படி ஒரு ரவுண்ட் பாத்தீங்க, மறந்துட்டு அப்படி ஒரு ரவுண்ட் பாத்துட்டீங்கன்னா டக்குன்னு பிரெயின் எடுத்து கொடுத்துரும். இதை பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு 10 ஸ்பீச்சுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இது தேவைப்படாது, இந்த பீஸ் தேவைப்படாது, பிரெயின் தயாராயிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், ப்ரிப்பரேஷன் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுவீங்க. சொல்லலைன்னா கூட அந்த ஷேப் தெரியும், இப்படிதான் சொல்லணும், இங்கதான் பாயிண்ட் வருது, இதுதான் வருது அப்படின்னு சொல்லிடும், தெரிஞ்சிடும். ப்ரிப்பரேஷன் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்க. ஓகே, थैंक यू பிரதர். சொல்லுங்க செல்வி, வாங்க, வேற என்ன கேள்வி? சிலருக்கு வந்து இந்த அதாவது பேச மேடை ஏறின உடனே இந்த கை கால் நடுக்கம், பதட்டம், அந்த வாய் அந்த வார்த்தைகள் குளறுது, இத வந்து எப்படி தவிர்க்கலாம்? முதல்லயே சொன்னேன், நான் எடுத்தவனே சொன்னேன், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அண்ணன் நடையும் நடைப்பழக்கம். சரி, முதல்ல பேசினா எல்லாருக்கும் தடுமாறதான் செய்யும். 10 முறை ஸ்டேஜ் ஏறினா கூட 16 முறை புதுசா ஒரு இடத்துல போய் ஸ்டேஜ் ஏறுற மாதிரி பேசுறவங்களுக்கு நல்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டாருன்னா யார் நின்னவனே தடதடன்று நல்ல எக்ஸ்பர்ட், பயங்கரமான ஸ்பீக்கர், எங்க கூட்டாலும் பேசுவாரு. ஒரு பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு ஒரு இடத்துல பேசுங்கன்னு சொல்லிட்டாரு, முன்னாடி பிரைம் மினிஸ்டர் உட்காந்துக்கிறாருன்னா ஏறின உடனே தடுமாறும். இடம் மாறின உடனே என்ன ஆகும்னா நம்ம எதோ தப்பா பேசிட்டு போறோமோ உள்ளுக்குள்ள இருக்கும். முதல்ல ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும், அது வந்து எல்லா இடத்துலயும் வரும். அது வந்து பேசிட்டே பழகிட்டே வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. இருக்கிறது அந்த தடுமாற்றமும் நடுக்கம் வர்றது இயல்பு, இது வரதான் செய்யும். நம்ம ஆரம்பிச்சோம்னா போயிடும்ட்டான். நீங்க ஆரம்பிச்சு பாயிண்ட் சொல்லும் போது இந்த பாடி இருக்க இதை மறந்துடும் உங்களுக்கு. நீ எங்க போச்சு தடுமாற்றனே தெரியாது. நீங்க பாயிண்ட் சொல்லிட்டே இருப்பீங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க, கேட்டு சிரிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப அட்ராக்ஷன் உங்க மேல வந்துடும். எல்லாரும் வந்தவொடனே இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லுவீங்க, இது எங்க நம்மள தடுமாறணும் அப்படின்னு தோணும். சரி, அப்போ நம்ம ஸ்டார்டிங் ட்ரபிள் தான், எல்லா பைக்கும் ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது பாட்டு ஓடும், பழக்கம் தான். தொடர்ந்து பேசணும், விட்டுடக்கூடாது. ஐயோ எனக்கு தடுமாற்றம் வருது, போனா ஸ்டேஜ்ல என்ன தடுமாற்றம் வருது விட்டுட்டீங்கன்னா அது வராது, போகாது. அது எப்பயுமே தான் இருக்கும் கூடவே. நம்ம போனா பேசுவோன்ற கான்பிடன்ட், வந்தாலும் பரவாயில்லன்ற பேசுன்ற கான்பிடன்ட். அதுதான் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசணும். ஸ்டார்டிங்ல ஒரு 5 நிமிஷம் பேசணும், அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆக்கணும், அப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஆக்கணும். அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தோம்னா நம்ம கான்பிடன்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்து தடுமாற்றம் வராது. முதல்ல ஒரு 5 நிமிஷம் பேசலாம், இல்ல ஒரு 4 வரி ஒரு 10 வரி பேசலாம். ஓகே, நன்றி. அப்புறம் அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப ஒரு புத்தகம்
ஒரு புத்தகத்துல இருந்து ஒரு கதையை வந்து நம்ம சொல்ல போறோம். இப்ப அந்த கதையை வந்து சொல்றதுக்கு பதிலா படிக்கிறாங்க பாருங்களேன். இப்ப அந்த அந்த படிக்கிறத விட்டுட்டு இன்னொரு ஸ்டேஜ், அந்த கதை சொல்ற ஸ்டேஜுக்கு அவங்க எப்படி அவங்கள தயார்படுத்திக்கலாம்? புரியல, மறுபடியும் சொல்லுங்க. இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு புத்தகத்துல ஒரு பகுதியை கொடுக்குறாங்க. அந்த பகுதியில வந்து ஒரு கதை இருக்கு. அந்த கதையை வந்து அன்னைக்கு அவங்க சொல்லணும். அந்த கதையை சொல்றதுக்கு பதில் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த புத்தகத்துல உள்ளதை அப்படியே படிச்சிடுறாங்க. அந்த அந்த உரை, அவங்க மேடை உரையில வந்து அதை படிச்சுட்டு போயிடுறாங்க. அதை வந்து எப்படி அவங்க அந்த பழக்கத்துக்கு கொண்டு வர்றது, அந்த கதை சொல்ற பழக்கத்துக்கு? முதல்ல வந்து அவங்க வந்து செய்யறது தப்புன்னு அவங்க உணரணும். நாம வந்து படிக்கிறோம், நம்ம அப்படின்னு படிக்கிறோம், நம்ம வந்து கதை சொல்லல, நம்ம கதை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும், உணரணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க படிக்கிறீங்க, கொஞ்சம் கதையா சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லணும். நீங்க போய் அவங்க கிட்ட சொல்லிருக்கீங்களா? பெரும்பாலும் ஏன்னா அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது நான் பார்த்திருக்கேன். இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப ஒருத்தர் வந்து வராங்கன்னு வச்சுக்கிட்டு, சாந்தியே இருக்காங்க, சாந்தியை படிக்க சொல்றீங்க, சாந்தி வந்து கதை சொல்ல சொல்றீங்க, ஒரு புக்ல இருக்குது, அவங்க வந்து சாந்தி வந்து படிச்சுட்டாங்க. சாந்தி கோச்சிக்காதீங்க, உதாரணத்துக்கு தான் சொல்றேன். என்ன, சாந்தி வந்து படிச்சுட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? சாந்தி கிட்ட போயிட்டு, நீ படிக்காதம்மா, கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து கதையா சொல்லுமா அப்படின்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? நான் நிச்சயமா சொல்லுவேன். ஆனா அது பெரும்பாலும் சாந்தியா இருந்தா சொல்லுவீங்க, வேற யாருன்னா இருந்தா வேற யாருன்னா கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அப்ப அந்த அதாவது அந்த தயக்கம் கூடாது. முதல்ல நீங்க சொல்லணும், அப்பதான் அவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு தெரியாது. அவங்க நான் கதை படிச்சு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னேன், கை தட்டோன்னே அவங்க என்ன நினைச்சுக்காங்க, நம்மள பாராட்டாங்க, இனிமேல் படிச்சுட்டே இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்காங்க. ஆமா, புரியுதுங்களா? இல்ல, இனிமேல் படிச்சுட்டே இருப்போம் அப்படின்னு நினைச்சு அவங்க பாட்டு எப்ப கொடுத்தாலும் அழகா வந்து படிச்சுட்டு போயிடுவாங்க. யாராச்சும் ஒருத்தர் என்ன சொல்லணும், நீங்க வந்து படிக்க கூடாதுமா, சொல்லணும், அவங்க வந்து கை தட்டுறாங்கன்றதுக்காக நீங்க திருப்பி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்பதான் உரைக்கும் அவங்களுக்கு, நம்ம படிக்கிறோம், சொல்லல, கதை சொல்லல அப்படின்னு தோணும். அப்போ அடுத்தது வந்து கதையை ப்ரிப்பேர் பண்ணி, இப்ப இவங்க சொன்னாங்களா, இப்ப மேடம் பேசிட்டாங்கல்ல, பாயிண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அவங்க அழகா படிக்கலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி சும்மா ஒரு 4 பாயிண்ட் எழுதிங்க, கதையை சொல்லி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வரும், எழுதிருங்க, சொல்லிடணும்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. இல்ல, புக்கே கூட எதிர்க்க வச்சுட்டு பார்த்துட்டு படிக்கிறத விட அந்தந்த இடம் வந்தவொடனே டக்கு டக்குன்னு சொல்ற திறமை தான், அதுவும் சொல்லலாம். பலர் அதை செய்வாங்க. வணக்கம். சிஸ்டர் சொன்னது, சிஸ்டர் செல்வி சொன்னது வந்து உண்மையிலே அது சரிதான். அது வந்து ஏன்னா ரொம்ப பேர் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. ஆரம்பத்துல நான் கூட அது அந்த மாதிரி இருந்தது. ஆனா அதை நான் உணர்ந்துட்டேன், ஐயோ இது வந்து அதுதான் அந்த ரியலைசேஷன் நமக்கு வரலன்றப்ப அடுத்தவங்க சொல்றதை கேட்டுக்கணும். கதை சொல்ற மாதிரி இருக்கு, இது படிக்கிற மாதிரி இல்ல இருக்கு. அப்ப அதுக்கு முக்கியம் நம்மளோட அதுக்கு என்னுடைய கருத்து என்னன்னாக்கா, அந்த ஒரு இப்ப வந்து செல்வி சிஸ்டர் வந்து படிச்சுட்டாங்கன்னாக்கா அப்படியே சொல்லிக்கிட்டே போயிடுவாங்க. ஆனா நம்மலாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து ஒரு 3-4 தடவை படிச்சுட்டு அந்த கதையை வந்து அப்படியே சொல்ற மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷனை நம்ம வந்து உருவாக்கணும்ட்டு நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி. ஆக்சுவலா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு செய்தி சொல்றேன். யாருக்கெல்லாம் ஸ்பீச் டெவலப் பண்ணணும்னு அப்படின்னு ஐடியா இருந்ததுன்னா, எங்களோட மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு வாங்க. உங்களுக்கு நாங்க ஸ்பீச் சான்ஸ் கொடுக்குறோம். நீங்க வந்து இங்க பேச உங்களுக்கு பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கைட் பண்ணிடுறேன். நீங்க வந்து இங்க பேசுங்க, உங்களோட ரெக்கார்டிங் ஆயிடும், நீங்க போட்டு பாருங்க. நீங்க பேசுன ரெக்கார்டிங்க போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரியும், நம்ம கரெக்டா பேசியிருக்கோமா, வேற எங்கன்னா தப்பு பண்ணியிருக்கோமான்றது. ஸோ இதுல வந்து நம்ம எப்பயுமே பேசும்போது ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சோ 2வது ஸ்பீச்சோ பேசணும்னா நம்ம ஒரு ரெக்கார்டிங் யாருன்னா கொடுத்து இதை கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிங்க கூட சொல்லலாம். ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம திருப்பி போட்டு பார்க்கணும், நம்ம எப்படி பேசிருக்கோம், எங்கன்னா தப்பு பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்ப கதை சொல்றது கூட எங்க ஆளுங்க நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப பிரில்லியண்டா கதை சொல்றவங்களா இருக்கிறாங்க. எங்க கிட்ட பேச தெரியாத வந்து நிறைய பேர் பேசி டெவலப் ஆனவங்க இருக்காங்க. நல்லா பேசுறவங்க வந்து அதுக்கும் மேல டெவலப் ஆனவங்க இருக்கிறாங்க. 3 வருஷமா நாங்க 800 இன்னைக்கு 900 நிகழ்ச்சி போக போறோம். 890 நிகழ்ச்சி வந்திருக்கு. இன்னைக்கு நடக்கும்போது 892வது நிகழ்ச்சி. இன்னைக்கு இப்ப இந்த நிகழ்ச்சி முடிச்சோம்னா அடுத்த நிகழ்ச்சி இருக்குது. தொல்லியல் துறை பத்தி பேச போறார் ஒருத்தர். ஸோ டெய்லி நிகழ்ச்சி நடக்குது. சண்டே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லாத உங்களுக்கு பேச விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்க எங்க நிகழ்ச்சிக்கு வரலாம். உங்களுக்கு பேசுறதுக்கு பயிற்சி கொடுத்துருவோம், நீங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம், நீங்க பேசலாம். தொடர்ந்து கதை சொல்றதுக்கும் தொடர்ந்து பலர் கதை சொல்றாங்க. ஜெயகாந்தன் கதை சொல்றாங்க, சுஜாதா கதை சொல்றாங்க, இப்போ பஷீர் கதை சொல்றாங்க, பல கதைகள் இருக்குது.
முத்துலிங்கம் எழுத்தாளர் முத்துலிங்கம் சொல்றாங்க, ஜெயமோகன் கதை சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்றாங்க. எல்லா வகையான ஸ்பீச்சும் இருக்குது எங்களோட வீடியோல. சயின்ஸ் இருக்குது, ஹிஸ்டரி இருக்குது, பாலிடிக்ஸ் மட்டும் கிடையாது, ரிலீஜியஸ் கிடையாது எங்கள்கிட்ட. நாங்க ரிலீஜியஸும் பாலிடிக்ஸும் ஒதுக்கிட்டோம். மற்ற எல்லா சப்ஜெக்டும் பேசியிருக்கோம். பெரிய சினிமா டைரக்டர்ஸுங்க வந்து பேசியிருக்காங்க, ஆக்டர்ஸுங்க வந்து பேசியிருக்காங்க, எல்லா ஏரியாலும் டாக்டர்ஸுங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ எல்லா சப்ஜெக்டும் எல்லாரோட பார்வையிலும் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல பேசுவாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொருத்தரும் நமக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் மாத்திக்கலாம். அது வந்து பழக நம்ம முதல்ல முடிவு எடுக்கணும். ஓகே, நம்ம கதை வந்து படிச்சுட்டு அழகா சொல்லிடணும். அப்ப அதுக்குரிய பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம நோட் பண்ணா போதும். அந்த பாயிண்ட்ஸ் வச்சுன்னு சொன்னா போதும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்களே கடகடன்னு இது பண்ணிடுவீங்க. சொல்லுங்க. புரிஞ்சதுங்களா? செங்கல் சார் பேர் என்ன? செங்காரனா? சேகரன். சேகரன். ஓகே முடிச்சுக்கிட்டு. ஓகே, உங்களுக்கு விளக்கம் கிடைச்சிருச்சுல? கிடைச்சிருச்சு. சரிங்க. நினைக்கிறேன் நேரமும் உங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு நேரம் ஆயிடுச்சு. வேற எதனா இந்த கேளுங்க, 1-2 கொஸ்டின் கேட்கலாம். ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம். பார்வதி இத பேச வராங்களா? சரிங்க மேம். ஓகே, நிகழ்ச்சி முடிச்சுவோம் நினைக்கிறேன். நிகழ்ச்சி எதுவும் கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன். சரிங்க. ஓகே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நேரம் ஒதுக்கி எங்களுக்காக ஒரு அருமையான ஒரு என்ன சொல்றது, நிறைய குறிப்புகள் கொடுத்திருக்கீங்க. இன்னும் வந்து எங்களோட பேச்சு திறனை வந்து நிச்சயமா இது வளர்த்துக்க உதவி செய்யும் நம்புறோம். ரொம்ப நன்றி. எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ரொம்ப செல்விக்கு ஒரு நன்றி. என்னோட தொடர்புல இருக்காங்க. எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு நான் பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். சைக்காலஜி சொல்லித்தரத்துக்கும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நேரம் இருக்கும்போது நான் என்னோட நேரம் இருக்கும்போது நிச்சயமா உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறேன். நீங்க எடுத்துக்கலாம். இந்த பதிவு இன்னைக்கு பேசின முழு பதிவும் வந்து என்னோட சேனல்ல நான் அப்லோட் பண்ணிடுவேன். லிங்க் கொடுத்துறேன். திருப்பி பாக்குறவங்க பார்க்கலாம். ஓகே, நன்றி. பார்க்காதவங்களுக்கும் பார்க்கலாம். மிக்க நன்றி சார். மகிழ்ச்சி. நன்றி. மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றிக்கா செல்வியக்கா. ரொம்ப நன்றி சார். நன்றி. வாங்க, என்னோட எண் வேணா எடுத்துங்க. வேணும்னா என்னோட எண் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கங்க. வேணான்றவங்க எடுத்துக்கலாம். நீங்க வந்து பேசுறது இருந்தாலும் பேசலாம். எங்க தளத்துல என்னோட எண் கொடுக்குறேன், எடுத்துங்க. 98 கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. 98401 65465 98401 65465 98401 65465. பேரு மாதிரி பேரு ஸ்டீஃபன் ராஜ். ஸ்டீஃபன் ராஜ், சைக்காலஜிஸ்ட் போட்டுங்க. மனசு சம்பந்தமான பிரச்சனைகளை என்கிட்ட பேசணும். அது நாங்க ஏற்பாடு பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். மகிழ்ச்சி. நன்றி. கவுன்சிலிங் தேவைப்பட்டாலும் நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன். நிறைய பேர் கவுன்சிலிங் கொடுக்குறேன். தேவைப்பட்டா பேசுவோம். நன்றிகள். ஓகே, நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். முடிச்சுக்கலாமா? நன்றி.